ஹாய் அண்ட் வெல்கம் டு இன்க்ளூஸ் பாட்காஸ்ட். நான் ஜாக்கி, என் கூட இருக்கிற மிஸ்டர் பிரபாகரன். இந்த எபிசோடில் நாம் அனலைஸ் பண்ண போகிற படம் 2006 ரிலீஸ் ஆன த டிபார்ட்டட். இதை டைரக்ட் பண்ணியிருக்க யாருன்னா த கிரேட் மார்ட்டின் ஸ்கார்செஸி. ஹாங்காங்கில் ரிலீஸ் ஆன இன்ஃபர்னல் அஃபேர்ஸ் என்ற படத்தை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் திரைப்படம். ஸோ இந்த படத்தை பற்றின ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபிலிம் மேக்கிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்ட்ராங் ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படத்தில் நாங்கள் நிறைய ஸ்பாய்லர்ஸை சொல்லி தான் பேச வேண்டியிருக்கோம். அதனால் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து இந்த பாட்காஸ்ட்டை கேளுங்க, பிடிக்கும்னு நம்புகிறோம். இந்த படத்தோட கதையை பார்ப்போம். யூஎஸில் பாஸ்டன் சிட்டின்ற ஒரு இடத்துல தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ராங்க் காஸ்டிலோ பாஸ்டனில் வந்து பயங்கர இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு டானாக இருந்துகிட்டு இருக்கான். அவன் கீழே பெரிய ஒரு நெட்வொர்க்கே இருக்குது. அவனை எப்படியாச்சும் பிடிக்கணுன்ட்டு பாஸ்டன் போலீஸ் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ராங்க் காஸ்டிலோ யார் என்னன்றலாம் காட்டிடுறாங்க ஓப்பனிங்கில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் அகாடமி காட்டுறாங்க. அங்கே வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறது, அப்புறம் வந்து ட்ரைனிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு. அதில் மெயினாக காட்டுறது யாருன்னா கோலின் சலிவன்ட்டு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. வில்லியம் காஸ்டிகன் அப்படின்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. கோலின் சலிவன் வந்து மேட் டேமன், வில்லியம் காஸ்டிகன் வந்து டிகாப்ரியோ. இப்போ மேட் டேமனும் டிகாப்ரியோ வந்து ஒரு கட்டத்தில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அப்போது மேட் டேமன் வந்து ப்ராப்பராக ஒரு போலீஸ் வேலை அவனுக்கு கிடைச்சிருது. டிகாப்ரியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வேலை நிறைய ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க. அவனுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு ஜோன் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்குறாங்க. அவங்க பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக இருக்குது. ஸோ அவங்க கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்னும் போது அவனை ரொம்ப கொஸ்டின் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவனுக்கு ஒரு எப்படி சொல்கிற ஒரு டீல் சொல்கிறாங்க. நீ வந்து என்ன பண்ணுறன்னா ஃப்ராங்க் காஸ்டிலோ கிட்ட போயிட்டு வேலை பாரு, அண்டர் கவரில் நீ இருந்துக்கிட்டு எல்லாமே எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு ஒரு ஒரு ரிஸ்கான ஒரு வேலையை அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இந்த வேலையை முடிச்சா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகக்னேஷன் கிடைக்கும். சேம் டைம் ப்ராப்பரான ஒரு போலீஸ் வேலைக்கு அவன் போகலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. அவனுக்குன்னு யாருமே இல்லை. ஸோ ரிஸ்க் தான் அப்படின்ட்டு அந்த வேலையை எடுத்துக்கிறான். உள்ள அண்டர் கவராக போகிறான். ஃப்ராங்க் காஸ்டிலோ கிட்ட கஷ்டப்பட்டு சேர்ந்து வேலையை பார்க்குறான். இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது தான் பேரலாக என்ன ஆகுதுன்னா கோலின் சலிவன் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் காஸ்டிலோவுடைய சொல்கிறது அவனுடைய ஆளுன்றது தெரிய வருது. தெளிவாக சொல்லணும்னா ஃப்ராங்க் காஸ்டிலோவுடைய ஸ்பை வந்து போலீஸில் இருக்கான், மேட் டேமன் கேரக்டர். போலீஸோட ஸ்பை வந்து ஃப்ராங்க் காஸ்டிலோ கிட்ட இருக்கான், அது வந்து டிகாப்ரியோ கேரக்டர். ஒரு கட்டத்தில் ரெண்டு பக்கமே ஸ்பை இருக்கான்றது அவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ யார் ஃபர்ஸ்ட் மாட்ட போறா, மேட் டேமன் மாட்ட போறானா இல்லை டிகாப்ரியோ மாட்ட போறானா? இந்த மாதிரி சஸ்பென்ஸாக பயங்கர த்ரில்லிங்காக அந்த கதை அடுத்தடுத்து மூவ் ஆகும். ஸோ இந்த கதை மூலயமா நமக்கு என்ன சொல்ல வராங்க, இது எப்படி சஸ்பென்ஸாக த்ரில்லராக ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக போச்சு, ஏன் இது ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்குன்றது நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம இந்த படத்தோட கதை பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை நீங்கள் முடிச்ச இடத்துலேருந்து ஆரம்பிக்கும் இந்த கதை. ஸோ இங்கே ஆரம்பித்து அடுத்தடுத்து கதை போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும்ல, யூனிக்காக இருக்கும்ல. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கதை இந்த கதை. ஸோ இந்த படத்துக்கு ஒரு யூனிக் ஸ்டைலு, யூனிக் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல. ஸோ அது எப்படி இருக்குன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஸ்டோரி டெல்லிங் பார்ட். ஸ்டோரி டெல்லிங் ஓவராலாக அந்த கதையில். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் ஒப்பீனியன். எனக்கு ஓப்பனிங் வந்து காட்டும்போது வர அந்த ஃப்ராங்க் காஸ்டிலோன்ற ஒரு கேரக்டர், ஜாக் நிக்கோல்ஸ் நடித்த அந்த கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப, இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டர். அவன் தான் ஒரு ஆன்டகனிஸ்டான ஒரு கேரக்டர். அவன் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படத்தில் பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. அவர் வந்தாலே வந்து ஒரு பதட்டம், ஒரு பயம், அவர் வாய்ஸு, அப்பியரன்ஸு எடுத்தோன்னா ஒரு டார்க்காக காட்டுவாங்க. டார்க்னா ஒரு ஷேட்லேயே காட்டுவாங்க. மற்றவங்களாம் லைட்டில் இருப்பாங்க, அவர் லைட் இல்லாமல் இருப்பார். ஸோ அதுலேயே அந்த கேரக்டரை வந்து நம்ம போர்ட்ரேட் பண்ண விதம் இருக்குல்ல, அந்த கேரக்டர். அதுக்கப்புறமா வந்து அந்த செட்டிங்கில் வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்னென்ன வாண்ட்டு செட் பண்ணி கொடுக்கறது இருக்குல்ல, இவங்களுக்கு இதுதான் இதுன்றது, இவங்களுக்கு இதுன்னு கொடுக்கறது இருக்குல்ல. இப்போ டிகாப்ரியோ கேரக்டர் அண்டர் கவராக போ, நீ வந்து நார்மல் போலீஸாக வந்து உனக்கான வாய்ப்பு கிடைக்குது. ஸோ இந்த செட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதை செட் பண்ண விதம், இந்த எடிட்டிங்கில் வந்து டக்குன்ட்டு ஒரு அதாவது மார்ட்டின் ஸ்கார்செஸியோடைய ஒரு ஸ்டைலிஷ்டு ஃபிலிம் நான் சொல்லுவேன். மோஸ்ட் ஸ்டைலிஷ்டு ஃபிலிம் தான் இது. முன்னாடிலாம் வந்து ரொம்ப சப்ஜெக்டிவாக, ரொம்ப டீப்பராக, மீனிங்காக அப்படிலாம் எடுத்திருக்காரு. அவர் இந்த மாதிரி படம் எடுப்பார், அவர் வெரைட்டி காட்டுவார். பட் அதில் மார்ட்டின் ஸ்கார்செஸியோடைய ஸ்டைல் இருக்கும். அது வந்து அந்த செட்டப்லேயே எனக்கு ப்ராமிசிங்காக இருந்தது. ஆஹா, இது இவருடைய எந்த மாதிரி ஒரு படம் இது, நம்ம முன்னாடிலாம் பார்த்துருப்போம். எந்த மாதிரினா அந்த கேப் ஃபியரு, ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது இந்த மேக்கிங்கில் வந்து பிச்சு பெடல் எடுத்திருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஒரு படமாக இருக்கும்ன்றது செட்டப்பில் எனக்கு தெரிஞ்சிச்சு. எடிட்டிங்கில், மியூசிக்கில், அந்த ஃபாஸ்ட் கட்டு, ஷார்ட் டிவிஷன்ஸு, இதனால் வந்து எனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்கார்செஸி படம்ன்றது அடிக்கடி திரும்ப பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணம் வந்து இது வந்து ஸ்கார்செஸியோட ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிம்ன்றனால. ஸோ இந்த மாதிரி படங்கள் பேட்டர்னும் இருக்குது ஸ்கார்செஸியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்பு பண்ணுவார், சீரியஸான படங்களும் பண்ணுவார். எனக்கு அதில் இது ரொம்ப முக்கியமான படம் அந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா.
நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சராக அந்த படம் இருக்குல்ல, இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா, ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் டைம் ரொம்ப கம்மி, அந்த டைம் எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டாரு, டைம் வந்து பயங்கரமாக கம்ப்ரெஸ் பண்ணுறாரு நிறைய விஷயங்களை வச்சு. உதாரணத்துக்கு எடுத்த உடனே படம் வந்து காஸ்டலோட வாய்ஸ் ஓவர்லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ காஸ்டலோ யாருன்னு அவனை காமிச்சு அவனோட வேர்ல்டை காட்டுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். ஸோ வாய்ஸ் ஓவர்லேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல கிளவரான நரேஷன் தான் அது. எடுத்த உடனே அவனோட பவரை சொல்லியாச்சு, அவன் எவ்வளோ பவர் ஹங்கிரியான பர்சன், அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லான பர்சன்றது வாய்ஸ் ஓவரில் சொல்லியாச்சு. அடுத்த சீனில் மேட் டேமனோட இன்ட்ரோடக்ஷன், சின்ன பையனா இருக்கான், அவனை ரிக்ரூட் பண்றான். அந்த மொத்த போர்ஷன் எங்க முடியும்னா கடைசியில் சொல்லுவான், நீ கிரிமினலா இல்ல போலீஸான்னு கேட்பாங்க. ஸோ நீ கன்னு வென் யூ ஃபேஸஸ் வித் லோடட் கன் வாட்ஸ் த டிஃபரன்ஸ்னு சொல்லுவான். அது பயங்கரமா இருக்கும். ஆமா, நீ கன் இருக்கும்போது நீ கிரிமினலா இருந்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் சரி பிரச்சனையே கிடையாது, அது ஒன்று சுட்டுட்டு போயிட்டே இருக்கணும்னா இது கடைசியில் கிளைமேக்ஸ்ல வந்து நிற்கும். அந்த மேட் டேமன் வந்து கன் வச்சுட்டு நிற்பான், அதான் இவன்ட்டி கன் இருக்கும். ஸோ கடைசியில் சுட்டு கொண்டுருவான். ஸோ யார் ஜெயிக்கிறான்ற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன் இருக்கும் கதையில. அது எல்லா கதையிலும் இருக்கும், பட் ஆனால் இது நல்லா மீனிங்ஃபுல்லாக கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி செட்டப்ல என்ன ஆச்சுன்னா, நிறைய விஷயத்த ஒரு சின்ன டைம் இருக்கும்ல, சின்ன டைம்ல யார் யாருன்னு அந்த கேரக்டர் ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ போலீஸ் ட்ரைனிங் அந்த அகாடமி இருக்குல்ல, அகாடமியில் குண்டா ஒருத்தன் ஓடி வந்துட்டு இருப்பான் கருப்பா, டிகாப்ரியோ கூட. அவன் என்னன்னா மொத்தமா படத்துல 2 சீன் தான் வருவான். ஃபர்ஸ்டே வந்தோன்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஃப்ரெண்டுன்னு கனெக்ட் ஆயிடுச்சா, கிளைமேக்ஸ்ல கனெக்ட் ஆகும் ஃப்ரெண்டுன்னு. அதே மாதிரி மேட் டேமன் கூட ஒருத்தர் இருப்பான் கூடயே, அவன் ஒரு ஸ்பை தான். அவனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு 4-5 சீன்ல கூடயே வருவான், ஆனால் அவனும் ஒரு ஸ்பையாக தான் இருப்பான். காஸ்ட்லோட ஆள் தான். இந்த மாதிரி கொடுக்குற டைம்ல எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட சொல்லணுமோ சொல்லிடுவாங்க. இந்த ஒட்டு மொத்தம் ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் வருது இல்லை, இதை நினைச்சிருந்தா 1 hour கூட பண்ணிருக்கலாம். ஆனால் அது ஒரு 20 நிமிஷத்துலேயே டக்குன்னு சுருக்கி சொன்ன விஷயம் இருக்குல்ல, எடுத்துன செட்டப், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. ஏன்னா கதைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுத்தாச்சு முன்னாடி, அதுக்கப்புறம் கதையை நோக்கி கதை அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு அவர் யூஸ் பண்ண டெக்னிக் இருக்குல்ல, ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எனக்கு எடிட்டிங்லேயே ஒரு புது நரேஷன் உருவாக்கின ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா. வர எல்லா கேரக்டருமே வந்து ஒரு ஆஃப் இயர்லாம் போகாது. இந்த கேரக்டர் வந்து சொன்ன இந்த போலீஸ் கேரக்டர் 2 சின்ன கேரக்டர் அதுவும் பின்னாடி வரும். நடுவில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இந்தியன் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு ஃபைட் நடக்கும். ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் டிகாப்ரியோ போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானே, என்ன எதுக்கு இந்த சீன்ன்ற மாதிரி இருக்கும். கதை எங்கேயோ போயிட்டு இருக்கும், பார்த்தா அது பின்னாடி யூஸ் ஆகும். அதுதான் மெயின் இதுவாக இருக்கும். எதுக்குன்னா அந்த ஜாக் நிக்கல்ஸ் இந்த ஃப்ராங்க் கேஸ்டிலோன்ற கேரக்டர் கிட்ட போயிட்டு டிகாப்ரியோ ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த சம்பவம் தான் பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி இதில் எனக்கு என்ன, ஏன் இது பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே வாங்கியிருக்கோம் ஆஸ்கரில், வந்து பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே இந்த மாதிரி 4 அவார்டு வாங்கியிருக்கோம் ஆஸ்கரில். பெஸ்ட் டேரக்டர், பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே, இந்த மாதிரி இந்த மெயினாக தான் அந்த குட் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் சொன்ன விஷயம் இருக்குல்ல. இந்த இப்போ மேட் டேமன் வந்து சொசைட்டி நல்ல ஒரு இதுவாக இருக்கான் அப்படின்னும் போது அவனுக்கு கரெக்டான இடம் கிடைக்கிறது. இவன் வந்து அந்த பேட் பேக்ரவுண்ட் தான் இருக்குது, பட் இவன் குட்டாக ட்ரை பண்ணும்போது அவன் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிறான் சொசைட்டியில். இந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து கதை வந்து எல்லாமே செட் பண்ணிட்டாங்க, இவன் உள்ளே ஜாயின் பண்ணிட்டு இருக்க அந்த ப்ராசஸ் போவோம். இவன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ப்ராசஸ் போவோம். ஒரு கட்டத்தில் கதை நின்றோம், டக்குன்னு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா சைக்காட்ரிஸ்ட் போய் டிகாப்ரியோ போய் மீட் பண்ணி பேசுறது. எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுச்சுன்னா, கதை ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் ஒரு ஆர்கனைஸ்டா இருந்துச்சு, அதுக்கப்புறம் கதை வந்து கேஎஸ்ஆ மாறலாம் ஃபீல் இருந்துச்சு, எதை நோக்கி போகுதுன்ற ஒரு தெளிவான கோல்ல ஒரு ஃபோக்கஸ் இல்லாத ஃபீல் இருந்துச்சா. அதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட்ல தான் ஃபோக்கஸ் கிரியேட் ஆகும். இப்போ இதுக்கப்புறம் இந்த எமோஷனல் சீன்ஸ் இருக்குல்ல, கேரக்டர்ஸ் மட்டும் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டே இருக்கும், பழகுவாங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரிலாம் கிரியேட் ஆகும் கேரக்டர்ஸ்குள்ள. மேட் டேமனும் டிகாப்ரியோ ஒரே பண்ணிட்ட பழகுவாங்க. ஸோ என்னடா இப்படியே போயிட்டே இருந்துச்சு. எனக்கு என்ன அதான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ நான் பார்க்கும்போது நான் நிறைய வாட்டி இந்த படம் பார்த்துருக்கேன். இப்போ பார்க்கும்போது கதை போயிட்டே இருக்கு. சரி இதுக்கப்புறம் ஒரு கால் எடுக்கணும்ல, ஒரு கால் எடுத்து அடுத்த ஆக்ஷன் போகணும்னா என்ன ஆயிடும்னா இப்போ விறுவிறுப்புன்னு அந்த ஒரு பாயிண்ட் நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குமே தவிர எந்த ஒரு டெப்த்தாக இருக்காது. கதை ஸ்டார்ட் ஆகும்போது பயங்கர விறுவிறுப்பான கதையாக இருக்குமோ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டு படம் அப்படியே கொஞ்சம் ஹால்ட் ஆகும். கேரக்டருடைய டென்ஷன், ஐயோ இவங்கிட்ட மாட்டிக்கிறானா என்ன ஆக போகுது, அந்த பதட்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ இவன் வந்து இப்படி இருக்கான், இவனுக்கு வந்து டாஸ்க்லாம் வரும். இவன் இப்போ அவன் ஆட்கள் இங்கே வந்து மாட்டும் போது என்ன பண்ணுவான், அப்படி இப்படின்னு ப்ளே பண்ணி சிசிடிவிலாம் ஆஃப் பண்ணி அவனுக்கு கால் பண்ண வச்சு அவனை அட்வொகேட் வர வச்சு அனுப்பிச்சி விடுறது, இந்த மாதிரிலாம் வந்து மேட் டேமன் பண்ணிகிட்டு இருப்பான். முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சுக்கிட்டு இருப்பான், ஃப்ரீயாக இதுவாக இருப்பான், சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். யார் டிகாப்ரியோ உட்காந்துருப்பான் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட. அந்த மொமெண்ட் தான் சொல்ல வந்தேன். சைக்காட்ரிஸ்ட் என்னடா திடீர்னு ஒரு கேரக்டர் சம்மந்தமே எல்லாம் உட்காந்துருக்குன்னு, இந்த கேரக்டர் வந்து மீட் பண்ணதா ஓகேன்னு பார்த்து டக்குன்னு அவனுடைய ஸ்டோரியாக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு இருக்க டென்ஷன் பார்ட் இருக்குல்ல, கட்டில் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ அவன் ஜாக் நிக்கல்ஸ் கிட்ட படுற அவஸ்தை கட் பண்ணால் இந்த பக்கம் அது என்ன ஆகிட்டாங்கன்னா அடுத்து அழகாக அந்த போர்ஷன் ஆக்சுவலாக செம்ம ஸ்மார்ட் மூவ். அது அந்த போர்ஷன் அழகாக ஜெக்ஸ்ட பொசிஷன் மாதிரி போட்டு கரெக்டாக கன்க்ளூட் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பிரச்சனை நோக்கி படத்தை கொண்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு லீனியராக போயிட்டா ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் அந்த இது இருக்கும். பிட்வீன் த சீன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சீன் இருக்கும். ரிலேஷன்ஷிப் ட்ராமாட்டிக்காக கதைக்குள்ள ஆக்ஷன் லைன் மட்டும் இல்லாமல் ஸோ ரிலேஷன்ஷிப் நீ சொல்கிறது கரெக்டாக. எனக்கும் அது ஃபீல் ஆச்சு பயங்கரமாக. என்னன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு டெத்தை பார்த்துருப்பான். ஃப்ரெண்ட்ஸ் இருப்பான்ல, அவன் போயிட்டு ஒருத்தனை சுட்டு கொள்ளுவான். அவன் கீழே விழுந்தோன்னா கட் பண்ணா இங்கே வந்து உட்காந்துருப்பான். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த மொமெண்ட் எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எதுக்கு நம்ம இப்போ போகிறோம், இப்போ மிட் பாயிண்ட் நோக்கி பரபரப்பு நோக்கி போகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆக்ட்
டு டூ எண்டை நோக்கி போகிறது. எனக்கு என்ன ஒரு செட்டப்புக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்லோவான இன்னொரு செட்டப் மாதிரி இருந்துச்சு கதை. செட்டப் ஆகி மறுபடியும் செட்டப் ஆகி அதுக்கப்புறம் தான் கதை இங்கே பேர்ன் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகுது. நான் இதுக்காக தான் படம் பார்த்தேன் ஸ்டார்டிங்கில். என்ன நடக்க போகுது, உள்ளே போயிட்டு உன்னை மாட்டிக்குவானா மாட்ட மாட்டானா, ஏன்னா நான் இப்படி தான் பழக்கப்பட்டிருக்கோம் படம் பார்த்து. ஸோ இந்த இதுக்கு உள்ளே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ கதை இப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ செகண்ட் ஹாஃபில் கதை வேறு மாதிரி மாறிடுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம பேசணும்ல, இதெல்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக யூனிக்காக இருக்குன்னு. செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த தோணுச்சு, எந்த மாதிரி இடங்கள் ரொம்ப யூனிக்காக இருக்குது, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வர தோணுது? எனக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து நிறைய மொமெண்ட்ஸ் வந்து இருக்கும். பட் எப்படின்னா டயலாக்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படம் டிபார்ட்மெண்ட்னாலே எனக்கு முதல் ஞாபகம் வருது வந்து எடிட்டிங் அண்ட் டைலாக்ஸ், அப்புறம் தான் மியூசிக் வரும். டைலாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டைலாக் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சீன் ஒன்று இருக்கும். யாருக்குன்னா டிகாப்ரிக்கும் ஜாக் நிக்கல்சனுக்கும். ஜாக் நிக்கல்சன் வந்து ரொம்ப டெஸ்பரேட்டாக இருப்பான். நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்பை இருக்கான், ஒரு ரேட் இருக்குது, அவனை நான் கண்டுபிடிச்சே ஆகணுன்ட்டு. ஸோ இவனுக்கு வந்து ஒரு பீக்கில் இருக்குது, பதட்டமாக இருக்கான் பயங்கரமாக. அவன் வந்து எல்லாருமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவான், இந்த மாதிரி இந்த பொசிஷனில் இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருந்தாகணும், இது வந்து ஹெவியான ஒரு பொசிஷனு, நான் அப்படி தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு வந்து ஷேக்ஸ்பியர் லைன் ஏதோ சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அந்த சீனை வந்து பயங்கர இன்டென்ஸாக போயிட்டுருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பார் அவர், யாருன்னா ஜாக் நிக்கல்சன். அதை வரைஞ்சிக்கிட்டு அந்த ரேட்டை பற்றி பேசுவார். இந்த பாடி லாங்குவேஜில் அந்த ரேட்டை பற்றி இது பண்ணுவார். 2 பேருக்கும் டைட் க்ளோஸ்அப் இருக்கும். அது வந்து பயங்கர டென்ஸாக, எப்போ மாட்ட போகிறான்டா அவன், ஐயோ அவனால் முடியாது அவனுக்கு, அவன் ஆங்ஸைட்டி ஃபீல்ன்றது நமக்கே வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அந்த சீன் இன்டென்ஸாக இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்க வந்து அவ்வளோ மிருகமாக மாறிட்டு இருப்பான். அதாவது எப்படி சொல்கிறது, லூஸ் ஆயிடுச்சு மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா. எடுத்தோன்னே எப்படி டயலாக் ஆரம்பிப்பானா, இதுக்கு முன்னாடியா இருந்தால் எனக்கு கேங்கில் இருக்க எல்லாரையும் நான் கொண்டுருவேன், பட் இப்போ அப்படி பண்ணுறது இல்லை, பட் நீ சொல்லு அப்படின்வான். அப்போ அந்த டென்ஷன் கிரியேட் ஆகுது நமக்கு. ஆமாம், அவன் சொல்லுவான் மறுபடியும் ஏய் நான் வந்து என்ன நம்பு, சும்மா நீ இது பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் உன்னை கொண்டுருவேன், சும்மா பேசிட்டு இருந்தேன் கிழவா, நான் உன்னை கொண்டுருவேன்டா அப்படின்ட்டு சொல்லுவான். அவன் சீரியஸாக சொல்லுவான், நமக்கு சிரிப்பு தான் வரும். ஆமாம், என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு. அவனை ஏன் அதை சொல்கிறான் எனக்கு தோணுச்சுன்னா, இதே நம்புடா, ஏன்னா சும்மா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. ஒரு வாட்டி என்ன டார்ச்சர் பண்ண நான் விட்டேன், 2வது வாட்டி அக்யூஸ் பண்ண நான் மனுஷனாக இருக்க மட்டும் பார்த்துக்கணும். ஸோ அது எனக்கு அந்த சீன் எப்படின்னா அவ்வளோ வேரியேஷன் இருக்குது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய டான் கிட்ட வந்து இந்த மாதிரி புதுசாக போன வந்து யாருமே பேச மாட்டாங்க. ஸோ அப்போ அவனுக்கு ப்ரெஷர் இருக்குல்ல, வேர்த்து ஊற்றும், க்ளோஸில் இருக்கும். அந்த எனக்கு சீன் வந்து எப்பவுமே இன்ஸ்பைரிங்காக விழுவும் பாரு. அவனை சுட்டு கொண்டுருவான்டா அப்படின்னு தட்டினா கீழே கன் விழுவும். ஆமாம், அந்த கன் எடுத்து மிரட்டுவான். அப்படி ஜாக் நிக்கல்சனோட கன் அது. என்ன சொன்னா கன் எடுத்து சுடுவியா அப்படின்றப்ப பயந்துருவாங்க. சரி கடைசியாக தான் சொல்றியா அப்படின்னு கேட்பான். அது எப்படின்னா கிட்டத்தட்ட பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். அது வெறும் க்ளோஸ் மட்டும்தான் இருக்கும். 2 பேருக்கும் ஒரு மிட் க்ளோஸ் மாதிரி ஒரு ஷாட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த இன்டென்ஸை நல்லா ஃபீல் பண்ண முடியும். எனக்கு அந்த டைலாக் வந்து அந்த போர்ஷன், அந்த சீன் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது. நான் அடிக்கடி கேட்பேன், அந்த சீன் அடிக்கடி பார்ப்பேன். அந்த டைலாக் போர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு இதுமாக இருக்கும். ஏன்னா எப்படி டைலாக் எழுத முடியும்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தேர்ட் திங்கை வச்சு, ரேட்னு ஒரு விஷயம் வச்சு, ஒரு இன்டைரக்டாக டைலாக் பேசுறது. சொல்லு நீ தானே ஸ்பை அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ நீ தானே ஸ்பை, நான் இல்லை, நீ இல்லையா, சரி ரைட்டு, ஆனால் நீ போய் சொல்கிற, நீ தான் ஸ்பை அப்படின்னு டேரெக்டாக பேச வேண்டிய மேட்ரு அது. டே பக்கத்தில் இருப்பான்ல, இந்த லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் வாங்கல, ஒரு ஹேண்டு போய் கேட்கும், என்னடா சொல்டா, என்னடா சார் கேட்குறாருல சொல்லு, அந்த மாதிரி இருக்கும்ல. பட் எவ்வளோ ஒரு நுவான்சன்ஸாக ஒரு டைலாக் எழுத முடியும், ஒரு ப்ரெஷரை வந்து எப்படி க்ரியேட் பண்ண முடியும்னு இந்த சீன் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இன்னொரு முக்கியமான சீன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து டைலாக்காக சொன்னேன். இன்னொரு சீன் பார்த்திங்கன்னா, அந்த எப்படி சொல்கிறது, செகண்ட் ஆக்டோடைய எண்டு, இந்த போர்ஷனோட எண்டில் அந்த குவனன் வந்து மாட்டிப்பார். அந்த கேங்கில் ஒரு கேஸ் ஒன்று பண்ணுவான், இவன் பண்ணுவான், மேட் டேமன். இப்போ வந்து இவன் ப்ரெஷர் அனுபவிச்சான்ல, அப்புறம் மேட் டேமன் ஒரு ப்ரெஷர் அனுபவிப்பான். எனக்கு குணன் வந்து சொல்லிட்டு போயிடுவான்ல, நீ பார்த்துக்க அந்த பொறுப்பை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த இடத்துல தான் மேட் டேமனுக்கு ஒரு கில்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் கேஷ்லோ சைடு போகிறதா, கேஷ்லோ கிராட்டாகவே இருக்கிறதா, இல்லை வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதா அப்படின்ற ஒரு குழப்பம் வருதா. அப்போ அது எல்லாத்துக்கும் எப்படி நான் எண்டு வைக்கிறது? கேஷ்ல நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். டக்குன்னு ஒரு இன்டர்கண்ட் வந்து அவன் லவரோட பேசிட்டு இருக்க எமோஷனல் பார்ட்டும் போட்டுருவாங்க. எமோஷனல்லாம் போய் இதெல்லாம் பார்த்தா வெளியே இருந்து சொல்லும்போது என்னடா டக்கு இஷ்டத்துக்கு அது மாதிரி கதை பண்ணுறீங்கன்னு இருக்கும். ஆனால் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இதில் டிகாப்ரி வந்து ஒரு பேசிவ் கேரக்டர் தான் இருப்பான். அவனா எந்த ஆக்ஷனுமே எடுக்க மாட்டான். ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டான், ஒரு சூழ்நிலை கைதின்னு சொல்லலாம், அந்த மாதிரியான கேரக்டராக இருப்பான். ஆனால் அவன் தான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஆனால் மாட்டிக்கிட்டு இருக்கான், மாட்டிக்குவானோ அந்த சஸ்பென்ஸ் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஆப்போசிட்டில் மேட் டேமனும் ஒரு இன்ஆக்டிவ் கேரக்டர் தான், பேசிவாக தான் இருப்பான், ஆக்ஷன் எடுக்க மாட்டான். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்துருவான் டக்குன்னு. அவன் அறியாமல் என்ன பண்ணுவான், உள்ள 2 பேரை மாட்டி விட்டு சண்டை போட வச்சு, இப்போ இங்கிட்ட கியூனன் செத்துருவாரா, இந்த சைடு போலீஸ் சைடும் பெரிய சேதாரமாயிரும். அதே மாதிரி கேங்ஸ்டர் இருப்பாங்களே, காஸ்ட்லோ சைடும் ஒருத்தன்
சுற்றுவான், ஆமாம் அங்கே அடிபட்டுறவனுக்கு. இதுக்கப்புறம் அந்த சீன் இருக்குல்ல, அடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாறினா, அந்த டிக்னம் இருப்பான்ல கியூனன் கூட, அவன் என்ன பண்ணுவான், அவனை அடிச்சுட்டு வேலையை விட்டு போயிடுவான். ஆமா. போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன், உன்னை யார் ஆக்ஷன் எடுக்க சொன்னா, ஏன்னா அவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது முக்கியமான பிளே யார் பண்ணியிருக்கணும்னா சர்ஜன் டிக்னம் தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா அவன் தான் வந்து குவனன் கூட சேர்ந்து இவனை டிகாப்ரி அமுச்சு விட்டது. ஏன்னா ஃபுல்லாக சொதப்பிடிச்சு அவன் செத்துட்டான், இது என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி ஆகிட்டு கேஸ் ஆகிடும், செம்மையாக ப்ளே பண்ணி எஸ்கேப் ஆகிடுவான். பொறுப்பே இவங்ககிட்ட வந்துடும். இப்போ அந்த குணனுடைய இது பார்ட் ஆஃப் இது வந்து இவங்ககிட்டே வந்துடும். இப்போ அப்பா இப்போ நம்ம சேஃபான ஜோனில் இருக்கோன்ற மாதிரி இருக்கும். இவனோட ஒரே லேலன்னா யார் இந்த ரேட்டு, கஸ்லோ கிட்ட இருக்க ரேட் இருக்குல்ல, அது டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தன் போயிருக்கான், அவன் யார்ன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருக்குல்ல, மைண்ட் ரிஜிஸ்டர் ஆனது. அப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சீனுக்கு முன்னாடி சீன் எப்படி போகும்னா, இப்போ யார் ரேட்டுன்னு தெரியாது. ஸோ அப்போ ஒவ்வொருத்தரையாக விசாரிச்சு சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ டிகாப்ரியோ இன்னைக்கு நீ வேலைக்கு வரான்னு சொல்லிடுவாங்க. இப்போ கட் பண்ணால் டிகாப்ரியோ என்ன பண்ணுவான், கீழனை மீட் பண்ணுறதுக்கு மாடிக்கு போயிட்டான். ஒரு மொட்டை மாடிக்கு போயிட்டு மீட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கஸ்லோ கேங்க்கு கால் வருது மேட்டமெண்ட் இருந்து, இந்த மாதிரி உங்கள் ரேட்டு வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு இருக்கான், உடனே போங்கன்றப்ப அந்த கேங்கில் இருக்க ஒருத்தன், காஸ்ட்லோ கேங்கில் இருக்க ஒருத்தன் டிகாப்ரியோக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் தப்பாக சொல்லிடலாம், சமையா இருக்கு, மாற்றி சொல்லிட்டு அது அதையும் சொல்கிறேன். அது வந்து சொல்லுவான் 314 வால் அங்கே வந்துரு வாஷ்ன்றான். 314 ஆனால் அந்த இடத்துல அட்ரஸ் தப்பு நமக்கு தெரியாது, வான் மட்டும் சொல்லிடுவான். இவன் டக்குன்னு பதறி அடிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துடுவான். 314 வாஷ்னுவான். தப்பா சொல்லியிருப்பான், தப்பா சொல்லியிருப்பான். ஆனால் கரெக்டாக அது வந்து 344 வாஷ், 344 கரெக்டாக வந்து நின்றுருப்பான். ஆமாம். இது என்ன பண்ணுவான், அவன் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது கூப்பிடுவான், இங்கே வான்னு சொல்லி. நான் வந்து அட்ரஸ் தப்பா சொன்னேன் உங்ககிட்ட, ஆனால் நீ என்ன பண்ணிட்டேன், கரெக்டான அட்ரஸ் வந்த எப்படின்னுவான். மாட்டினாண்டா அவங்க துப்பாக்கி எடுத்துருவாங்க. ஆஹா, பின்னாடி பார்த்தா ஜாக் நிக்கல்ஸ் உட்காந்து இருப்பான், அந்த அவனுடைய ரைட் ஹேண்டான ஃப்ரெஞ்ச் உட்காந்து இருப்பான். முடிஞ்சிச்சு இவன் கதை இங்கேயே முடியுது. இதுக்கப்புறம் தான் பில்டப் ஆகிட்டே போயிருக்கும் மொமெண்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மொமெண்ட்டுமே வந்து சஸ்பென்ஸாக போகும். இது வரைக்கும் கொஞ்சம் இதுவாக போயிட்டு இருந்தது செகண்ட் ஆக்டில். இதுக்கப்புறம் எண்டில் வந்து எல்லா மொமெண்ட்டுமே மாட்டிப்பாங்களாம் போயிட்டு கிளைமேக்ஸை போயிட்டு இருக்கும். ஸோ சுட போவான், எடுத்து அவனை பார்த்தா அவன் ஏன் சொல்ல தெரியுமான்னு செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் தான் அடுத்த நியூஸில் வரும் அவனே ஒரு ஸ்பைன்னு. ஆமாம். ஸோ நல்லாயிருக்கும். அதில் நீ சொல்லுமா டயலாக் இருக்கும்ல, அந்த சீனுக்கு அடுத்த சீனில் டயலாக் செம்மையாக இருக்கும். என்னன்னா, ஸ்பைன் டிவியில் போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, அப்போ எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும். அதில் இருக்க ஒருத்தன் சொல்லுவான், என்னால் நம்பவே முடியல அப்படின்வான். இப்படி ஆயிடுச்சுன்னுவான். ஏன்டா அப்படி சொல்ல மாட்டான் அவன், என்னால் நம்பவே முடியல அப்படின்வான். என்னடா நம்ப முடியல அப்படின்னு கேட்டால், நான் தூக்கி உள்ளதான் போட்டேன், மோப்பனாய் கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு சே அப்படின்வான். பார்ப்பாங்க, ஏன்டா அவன் போலீஸ்ன்றாங்க. பிளாக் காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதில் உன்னை இது பண்ண சொன்னா நான் என்ன சொல்றேன் அதை பண்ண, என்ன சொல்றேன் அதை மட்டும் பண்ணேன், இல்லை நான் உள்ளதான் தூக்கி போட்டேன். அதான் பார்த்துட்டு என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு இதுக்கப்புறம் பிடிச்ச சீன் என்னன்னா, ரொம்ப பிடிச்ச சீன் கிளைமேக்ஸில் வந்து என்வலப் பார்ப்பான்ல, அவன் வந்து உட்காந்துருப்பான். அந்த என்வலப் பார்க்குற சீன் வந்து, அதாவது இவங்க வந்து இந்த மேடம் வந்து கேட்டிருப்பான், இந்த பேர் உங்ககிட்ட இருக்கிற ரேட்டை நான் கண்டுபிடிக்கணும்னா நீ வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு நீ வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பணும், அது சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் இருக்கு, இப்போ நான் ஆதார் கார்டு மாதிரி அங்கே. ஸோ அதை அனுப்பிச்சுனா நான் பார்த்தேன்னா இப்போ டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் இருக்கிற போலீஸ் வேலை பார்த்தா வந்துடும்ல, அதை போட்டால் தெரிஞ்சிடும், நீ அனுப்பிச்சி விடு அப்படின்ப்பா. அதுக்கு எழுதும்போது என்வலப்பில் சிட்டிசன் என்ன ஸ்பெல்லிங் தெரில, அதெல்லாம் அவ்வளோ க்ளோஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது தெரில படத்தில், இப்போ திரும்பி பார்க்கும்போது சிட்டிசன்ட்டு தப்பாக எழுதியிருப்பான் ஒருத்தன், அதை அழிச்சிட்டு டிகாப்ரியோ வந்து சிட்டிசன் கரெக்டாக எழுதியிருப்பான். இந்த என்வலப் தான் இவங்க கரெக்டாக இருக்கும், பிளான்டன் கிட்ட போயிருக்கும் இந்த என்வலப் தான். ஸோ அதான் மேட்டமன் அவன் என்ன பண்ணுவான், அவனோட நம்பர் தெரியல, பாஸ்வேர்டு தெரியலன்றப்ப டிகாப்ரியோ பாஸ்வேர்டு சொல்லிடுவான். அவன் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி பணம் இது எப்போ கிளைமேக்ஸ்ல எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் அந்த காசுல செத்துருவான். அந்த பெரிய செட் பீஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ டிகாப்ரியோ டக்குன்னு வந்து மீட் பண்ணுவான்ல. நான் இந்த பாயிண்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் படம் முழுக்க. நான் பார்த்தப்ப எப்படி வெயிட் பண்ணேன்னா, சரி 2 பேரும் எப்போ மீட் பண்ண போகிறாங்க, மீட் பண்ணும்போது உங்கள் மீட்டிங் எப்படி இருக்குன்னு இருக்குல்ல, அது டக்குன்னு வந்து நடந்துடும். அவன் வந்து டிகாப்ரியோ வந்து ஆஃபீஸில் உட்காந்துருப்பான், போலீஸ் ஆஃபீஸில். இவன் உள்ளே வருவான், டிகாப்ரியோ மேட் டேமன் வந்துட்டு கேட்பான்ல, இவன் உனக்கு தெரியுமா அந்த கருப்பாக இருப்பான்னு ஒருத்தன் அவன்கிட்ட கேட்கும்போது என் கூட படித்தான் அப்படின்வான். ஆனால் இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன பிளாட் ஹோல் மாதிரி தோணுச்சு. என்னன்னா, அங்கங்கே பார்த்தீங்கன்னா இவன் டிகாப்ரியோ இருப்பாங்கல்ல, டிகாப்ரியோவும் காஸ்ட்லாவும் இருக்கும்போது ஃபோட்டோஸ் எடுப்பாங்க இவங்க கேங்கு. இந்த எஸ்யூவில போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஃபோட்டோ எடுத்து புதுசாக வந்து சேர்ந்துருக்கான்றது தெரியும். அந்த குண்டா இருப்பான்ல கருப்பா, அவன் என்ன பண்ணுவான், கூட இவன் கூட மேட் டேமன் கூட தான் இருப்பான். அவன் அந்த டீமில் இருந்தால் யார் இந்த லேட்டுன்றதை கண்டுபிடிக்க பார்ப்பான். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்துன்னா அவனுக்கு தெரியும்ல டிகாப்ரியோ இருக்கான்றப்ப இவன் கூட படித்தவனாச்சு, ஒருவேளை இவங்க தான் அண்டர் கவராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு அது லைட்டாக பிளாட் ஹோல் மாதிரி தோணுச்சு. ஆனால் அது தெரில, அது அப்படியே ரிஜிஸ்டர் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு தான் ரிஜிஸ்டர் ஆச்சு படம், அடுத்து நான் செகண்ட் டைம் பார்க்கும்போது ரிஜிஸ்டர் ஆச்சு. இப்போ தான் ஜாக் நிக்கல்சன் வந்து ஒரு படத்தோட முக்கியமான கேரக்டர், அதுக்காக தான் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு ட்ரக் டீலில் கொண்டுருவாங்க, அப்பா இவன் நிம்மதி ஆகிடுவான். அப்போ அது கொன்னது யாருன்னா இவ்வளோ நாள் இவனை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெப் ஃபாதர் மாதிரி இவன் ஜாக் நிக்கல்சன் வந்து கட்டாயம் வருது, கொண்டுட்டான்.
போனால் நம்ம மாட்டிப்போமோ இதுவாகிடுமோ இவனுக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கும்போது இவ்வளோ வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வந்து காப்பாற்றிக்கிறது கடைசியில் என்னை யார் இது பண்ணாங்களோ யாருக்காக வேலை பார்க்கணும் அவனே கொல்ல வேண்டிய நிலைமைக்கு போயிடும். ஸோ அதான் எப்படி இருக்குன்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த ஜாக் நிக்கல்சன் சாகும்போது மேட் டேமன் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இவனையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம் படத்தில் மேட் டேமனையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு பிரச்சனைலேருந்து வெளியே ட்ரை பண்ணும்போது ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம வெளியே வரத்துக்கு நிறைய தப்பு பண்ணுவோம் இருக்குல்ல அப்போ ரொம்ப சிக்கி போன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி அந்த படம் இருக்கும் ஒரு தப்புலேருந்து வெளியே வரத்துக்கு பண்ணுறதுக்கு போய் அதுக்கப்புறம் அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு அது என்னன்னா அடுத்தடுத்த தப்பு பெரிய தப்பாக போயிட்டு பயங்கர காம்ப்ளெக்ஸாக ரெண்டு போயிட்டு ரீச் ஆகிற மாதிரி ஆகிடும். இது வந்து டிகாப்ரியும் சரி முக்கியமாக மேட் டேமன் இப்போ எப்படி இவனுக்கு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் கிடையாதுல்ல டிகாப்ரியோக்கு. ஆமாம் போயிட்டான் ஒன்ஸ் நீ என்னன்னா உன்னோட ஐடென்டிட்டி சொல்லிட்டு வெளியே எஸ்கேப் ஆயிடணும் இல்லை நீ அங்கே செத்துடணும் அந்த 2 ஆப்ஷன் அந்த மாதிரி தான் மேட் டேமனுக்கும். ஒன்று தன்னோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆச்சுன்னா முடிஞ்சிருச்சுல அவன் லைஃபே காலி. அப்போ அதுக்கான சோர்ஸ் என்னன்னா அதை கொல்லணும்ல வழியில் கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டுருவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீன் அந்த என்வலப் சீன் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். பார்த்து இந்த சீன் என்னன்னா எப்பவுமே ஒரு கேரக்டர் ஆக்ஷன்ல தான் கண்டுபிடிக்கும் ஒரு விஷயத்த தன்னோட ஓன் ஆக்ஷன் எடுத்து அந்த ஆக்ஷன் மூலியமா தான் ட்ரூத்தை கண்டுபிடிப்பாங்கல்ல. பட் இந்த சீன் என்ன ரொம்ப ஈஸியான சீனா இருக்கும். அவன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான் சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு அது எதுவுமே இருக்காது அவன் பாட்டுக்கு இருப்பான் சும்மா கூட பார்க்க மாட்டான் அப்படி ஆக்சிடென்டா டக்குன்னு பார்த்துருவான். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய கோஇன்சிடென்ஸ் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த சீனா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா அது அந்த அளவுக்கு இதுவா தெரியல. அது ஸ்டேஜ் பண்ண விதமும் சரி அது வந்து ரொம்ப ஆர்கானிக்கா இருந்த மாதிரி தான் எனக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் தான் ஒர்க் பண்ணேன். அவன் கேட்பான் பாருங்க என்னுடைய ரியல் ஐடென்டிட்டி எனக்கு தந்துரு சரி நான் போலீஸா மறுபடியும் இது பண்றேன் அதெல்லாம் வேணாம் முதல்ல எனக்கு என்னோட ஐடென்டிட்டி கொடுத்தா போதும் இல்லை நான் அவனோட ஐடென்டிட்டி எல்லாம் அழிச்சிருப்பாங்களே கொடுத்தா போதும்ன்ட்டு சரி ஓகே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து நான் சிஸ்டம் வந்து சரியில்லை அங்கே போய் நான் எடுக்கிறேன்னு பார்க்கும்போது தான் இவன் இந்த சிட்டிசன் அந்த என்வலப் இவன் வந்து கேட்கும்போது கொடுத்த அந்த இது வந்து ஆஹா நீ தானே அந்த ரேட்டு அப்படின்னு தெரிஞ்சுட்டு பார்த்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவான். ஸோ இதுக்கப்புறம் தான் கிளைமேக்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீனு நிறைய மூமெண்ட்டு டப்புன்னு கட் பண்ணி மாண்டேஜாக சில சீன் போகும். அந்த மாண்டேஜ் தான் போன சீனு வந்து நிறைய கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா அந்த சொன்ன சைக்காட்டிஸ்ட் கிட்ட பேசும்போது நிறைய விஷயத்த வந்து கேரக்டருக்கு என்னென்ன ஃபீல் பண்ணுது என்னென்ன சைக்கலாஜிக்கலாக பிரச்சனை இருக்குது அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் அதை அப்படியே ஜக்ஸ்டபோஷன் போட்டு டக்குன்னு அந்த செகண்ட் ஆக்ட் எண்டுக்கு போயிடுவாங்க. அந்த என்ன சொல்கிறது அந்த குணன் வந்து சாகிற சீன் போயிடுவாங்க. அதான் ஒரு என்கேஜிங்கான சீனாக இருக்கும். எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது நரேட்டிவாக ஃபோக்கஸ் இல்லாமல் டக்குன்னு டைவர்ட் ஆகுது அப்புறம் மறுபடியும் ஃபோக்கஸ் வருது வெளியே போகுது உள்ளே வந்து அந்த மாதிரி இருந்துச்சு ஃபீல். ஸோ ஒரு கடத்தில் கடைசி வந்து முடிச்சிட்டாடா அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. ஆமாம் இது வந்து கொஞ்சம் சதர்னா கூட நமக்கு வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆகிற படமாக தான் இருந்தது. எல்லாம் எது ஹோல்ட் பண்ணுது நம்ம அப்படின்னு பார்த்தா கேரக்டர் ஹோல்ட் பண்ணுது. கேரக்டர்லாம் ஏன் ஹோல்ட் பண்ணுது பார்த்தா கேரக்டர் இருக்க த்ரெட்டு கேரக்டர் மாட்டிக்குமோன்ற த்ரெட்டு அதான் கேரக்டரை ஃபாலோ பண்ண வைக்குது. அந்த கேரக்டர் பிரச்சனை மாட்டிக்குமோன்ற அந்த ஒரு விஷயந்தான் இந்த படத்தை ஃபுல்லாக பார்க்க வைக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டிகாப்ரியோ கேரக்டர் தான் செம்மையாக ஒர்க் ஆகிருக்கும். அவன் தான் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். அவனா மற்றவங்க ரசிப்போம் நம்ம மெயினாக ஜாக் நிக்கல்சன் ரசிப்போம். ஆனால் கதை எது என்கேஜ் பண்ணுறது பார்த்தா டிகாப்ரியோட கேரக்டர் மாட்டிக்க கூடாதுன்னு ஒரு தாட் இல்லை நம்ம மாட்டிக்கூடாதுன்றப்போ நம்ம கனெக்ட் ஆகிட்டோம் அவன் கூட. ஸோ ட்ராவல் ஆகிட்டே இருப்பான் தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ராவல் இருக்குல்ல போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. இப்போ இந்த நடுவில் வந்து அந்த சைக்காட்டிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் நம்ம காமிச்சிருப்பாங்க யார் மேடம் கேர்ள் ஃப்ரெண்டு. அப்புறம் பார்த்தா டிகாப்ரியோ வந்து அங்கே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அவளை மீட் பண்ண போவான். சைக்காட்டிஸ்ட்டு இந்த மெடிசனுக்காக சரி டிப்ரெஷனுக்கு டேப்லெட் வாங்குறதுக்காக போவான். அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம் வரும். இப்போ இவன் என்னன்னா இவன் கூடயும் பழகிட்டு இருப்பான் அவன் கூடயும் பழக ஆரம்பிச்சிருவா. இது ஒரு முக்கோணமாக போயிட்டு அது கதையோட தீமோட கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆமாம் ரேட்டு ஏமாத்துறது சீட்டிங்கு ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து உட்காந்து. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டுருந்தா கூட அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் பிளேக்காக சீட் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் அப்படி தான் வச்சுக்கலேன். ஏன்னா அதுதான் கனெக்ட் வருது லாஸ்ட்டில் ஒரு கனெக்ஷன் வருது. பட் அது தெரியாத மாதிரி இருக்குது ரொம்ப ஆர்கானிக்காக இருந்தது. ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட போய் இவங்க 2 பேரும் ஒரு கனெக்ஷன் வந்துடும். கிட்ட போய் பயங்கர பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பான் ஜாக் நிக்கல்சன் கிட்ட. அந்த ப்ரெஷர் இருக்குல்ல அந்த ரேட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது செம்ம தலைவலி டிப்ரெஷனு. அவளை பார்க்க போகும்போது அவங்ககிட்ட பேச முடியாது. இல்லை என்னால் இனிமேல் அவள் ஒரு கில்ட் ஆகிடுவா நான் போகிறேன் என்னால் பேச முடியாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஜாக் நிக்கல்சன் கேரக்டர் பயங்கரமாக இருக்கும். சரி ரைட்டு கரெக்டு தான் அவன் பாட்டு பேசிக்கிட்டு இருப்பான் தனியாக. ஸோ இந்த மூமெண்ட்லாம் நல்லாயிருக்கும். இந்த செகண்ட் ஆக்ட் வரைக்கும் சொல்கிறேன் ஆக்ட் 1 ஆக்ட் 2 இது வரைக்கும் இந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி போகிற வரைக்கும் இந்த மூமெண்ட்லாம் நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த ஜாக் நிக்கல்சன் சாகிறது அப்போ எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கும் போது இவன் தான் ரேட்டுன்னு இவன் கண்டுபிடிக்கிறது டிகாப்ரியோ கண்டுபிடிக்கிறது. இப்போ டிகாப்ரிக்கும் மேட் டேமனுக்குமான ஒரு பிளே போயிட்டு இருக்கும். இப்போ என்ன ஆக போகுது ஏன்னா வந்துச்சு கடைசியில் ஹெட் டு ஹெட் ஃபைட் மாதிரி ஆயிடுச்சு. 2 பேர் மீட் பண்ணிட்டாங்க. இப்போ 2 பேருக்கு பர்சனல் ஸ்டோரி ஆயிடுச்சு. பர்சனலாக 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு ஸோ என்ன ஆக போகுதுன்ற மாதிரி போய் கடைசியில் ஷாக்கிங்காக முடியும்.
எனக்கு என்ன தோணுச்சுன்னா படம் டுவர்ட்ஸ் எண்டு போகும்போது என்னாச்சுன்னா இப்போ 2 பேருக்குள்ளே சண்டை வருதுல 1-to-1 ஃபைட் மாதிரி ஆயிடுச்சு. யார் ஜெயிக்க போறா, இவனும் ஸ்பைன் தெரிஞ்சிச்சு, 2 பேருமே ஸ்பைன் தெரிஞ்சிச்சு 2 பேத்துக்குமே. இப்போ யார் ஜெயிக்க போறான்றப்போ என்ன ஆகுனா இந்த இடத்துல ஒரு சீன் ஒன்று வருதுல கிளைமேக்ஸில். இவனோட மேட் டேமனோட கேர்ள் ஃப்ரெண்டு அவருக்கு ஒரு டேப் ஒன்று வருது, மிஸ்டீரியஸ் டேப் ஒன்று. அதை எடுத்து கேட்டால் அதில் காஸ்ட்டில் பேசின வாய்ஸ் இருக்குது. இதை கேட்டவொடனே என்னன்னா இவனுக்கு ஷாக்காரு. மேட் டேமன் வந்து கேட்டுருவான். ஆக்சுவலாக மேட் டேமன் வந்து காஸ்ட்டில் செத்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவன் இல்லாமல் இன்னொரு ஸ்பையும் இருக்கான்ற மாதிரி அங்கே ஒரு ஃபோட்டோ கூட இருக்கும்ல, ஒரு ஃபோட்டோ பார்ப்பானு இவர் எழுதி வச்சிருப்பான். இல்லை அதில் என்னன்னா ஜாக் நிக்கல்சன் FBI இன்ஃபார்மெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவான். FBI கிட்ட வந்து ஜாக் நிக்கல்சன் இருக்கான்ல, என்னோட ஸ்பையெல்லாம் யாரும் நான் உனக்கு போட்டு கொடுக்குறேன் எனக்கு விட்டுருங்கன்ற மாதிரி டீல் மாதிரி பேசியிருப்பான் அவன். இப்போ அந்த இதில் வந்து ஒருவேளை ஜாக் நிக்கல்சன் இவனை கூட போட்டு விட்டுருவான். அதான் கடைசி சீனில் கூட போய் கேட்பான், என்ன சொன்னியா சொல்லு அப்படின்வான். நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி செத்துருவான். அதுக்கப்புறம் தான் ஜாக் நிக்கல்சன் பண்ண வேலை தெரியும்னா நமக்கு. அவன் டேப்லாம் ரெக்கார்ட் பண்ணி பேசின எல்லாத்தையுமே இன்சூரன்ஸாக யாருக்கு கொடுத்துருப்பான்னா டிகாப்ரியோட்ட கொடுத்துருப்பான். ஏன்னா டிகாப்ரியோ சொல்லுவான் அவன் என்ன மட்டும் தான் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா செமையாக இருக்கும் அந்த சீன். இமேஜின் த ட்ராட் ஃபக் நல்லா சொல்லிட்டு மாடியில் நின்று பேசிகிட்டு இருப்பான். நீ இப்போ அதாவது இந்த படம் முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டியாக இருந்தான்ல டிகாப்ரியோ, அந்த சீனில் மட்டும் தான் கான்ஃபிடென்ட்டாக ஒரு தக்கா பேசிகிட்டு இருப்பான் ஜாலியாக. அது என்னன்னா சட்டையை கழட்டி பயங்கரமான மொமெண்ட், அது ஹீரோயிக் மொமெண்ட்ன்ற மாதிரி இருக்குல்ல. வந்து இப்போ நான் பண்ணுறேன்டா பிளேன்ற மாதிரி நான் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பான் மேலே மாடியில். இப்போ நீ வரல அவ்வளோதான்டா ஒன்று. நீ எங்கே வரேன்னா இந்த குணன் வந்து செத்தான் பார்த்தியா, அதே இடத்துக்கு நீ வர, எங்கே அந்த ஆஃபீஸர் செத்ததோ அதே இடத்துக்கு நீ வரன்ட்டு அவன் போவாங்க. அங்கே கூப்பிட்ட உடனே அங்கே போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய பிளே இருக்குல்ல, அதுதான் ஷாக்கிங்கான விஷயம். அதான் இது வரைக்கும் நான் எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு மொமெண்ட் அப்படி. ஆமாம் இது ஏன்னா இந்த மாதிரி படங்கள் எவ்வளோ பார்த்துருப்போம். ட்ராஜடினா என்ன, ட்ராஜடியோட ஒரு மீனிங் தெரிஞ்சுக்கணும்னா இந்த கிளைமேக்ஸ் மொமெண்ட் தான். ட்ராஜடி எப்படி இருக்கும், அது எக்ஸ்பெக்ட் பண்ணி நடக்கிறதுல ட்ராஜடி அன்எக்ஸ்பெக்டா நடக்கும் பாருங்க. ஐயோ என்னடா அது என்னென்ன நடந்துச்சு, ஒரு கேஸ் ட்ராஜடி ரெண்டும் கலந்து நிறைய பிளாட் சொல்லுவோம்ல, இப்படி நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சேன் பட் இதுவா அப்படின்னு இருக்கும்ல. அதெல்லாம் விட மிஞ்சின இந்த இடம் என்னன்னா லிஃப்ட்ல வந்துட்டு இருப்பான் இல்லை கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும் பார்த்தா டக்குன்னு டிகாப்ரியோ சுட்டு கொண்டுருவாங்க. ஒரு படத்தோடய இவ்வளோ நேரம் நம்ம ஃபாலோ பண்ணது லீடு ஒரு மாதிரி அவன் மாட்டிப்பானா இல்லையா, ஒரு நம்ம கேர் பண்ண ஒரு கேரக்டர். அது நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். மேட் டேமனை அடிச்சு என்னடா என்னை பார்த்தா இதுவாக தெரியுது அவனுக்கு, நான் வந்து இந்த இதுக்காகலாம் அவனுக்கு கூப்பிடல, உன்னை அரெஸ்ட் பண்ண தான் கூப்பிட்டேன், அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போக போகிறேன்ட்டு லாக்கெலாம் கூட்டின்னு போயிட்டு கெஞ்சுவான் மாதிரி என்னை விட்டுரு, என்னை சுட்டு சாவடிச்சு லிஃப்ட்டில் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது நல்லா தைரியமாக சொல்லுவான். ஆமாம் என்னெல்லாம் அவன் எதுவும் பண்ண முடியாதுன்னு. லிஃப்ட் இறங்க மைண்ட் அப்படியே பயம். ஆமாம் பயம் கிரியேட் ஆகும். நம்பர் பார்க்க பயம் வந்துடும். கண்டிப்பாக நான் அவனை சாவடிக்க தான் போகிறேன். ஏதாவது பேசிட்டு அப்படியே வந்துகிட்டு இருப்பான். லிஃப்ட் இப்படி ஓப்பன் ஆகும், டப்புன்னு மண்டையில் ஒரு கண்ணு பட்டு சொல்லுவான் ப்ளீஸ் கில்மின்னு சொல்லுவான். எனக்கு கொன்று என்னை கூட்டி போகாத நான் செத்துறேன் அப்படின்வா. லிஃப்ட் ஓப்பன் ஆனோடனே டப்புன்னு அடிச்சு அந்த செவுத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பிளட் பஸ்ட் ஆகி அப்படியே கீழே ஒண்ணுமே செத்துட்டான். அந்த ஒரு செகண்ட் மேட் டேமன் ஃபீல் நமக்கு வரும். என்னடா நமக்கு ஒன்றும் புரியாது. ட்ராஜடி மொமெண்ட் எனக்கு அதான். அது ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் ஆகும் நமக்கு. உண்மையாலுமே கீழே விழுந்துட்டான் செத்துட்டான் தெரியாது. எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா இது எவ்வளவு பெரிய படம், இது எவ்வளவு நேரம் இந்த கேரக்டர் ஃபாலோ பண்ணோம், என்ன செத்துருச்சுன்ற மாதிரி இருந்தது. இவன் தப்பிக்கணும் தான்டா படமே பார்த்தோம், கடைசியில் போட்டு தள்ளிட்டீங்க. இப்போ என்ன எதை நோக்கி போகுதுன்னு இருக்கு, அடுத்து அப்படி நின்றோம். எனக்கு என்ன எக்ஸிகியூஷனாவே இதுவா இருந்தது, இது எப்படி எடுத்திருப்பாங்க, இது சர்ப்ரைஸா இருக்கு அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் போது பார்த்தா புதுசா வார்த்தை வருவான். அந்த பிளாக் அவனுக்கு இதுவா இருந்தாலும் அவன் கூட இருந்தான், அவன் செத்துருவான். இவன் இன்னொரு ஸ்பை இருக்கான்னு சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் அக்கன் விழுந்து படிச்சிருப்பான்ல மேட்டமன் கூட, அவனும் ஸ்பைன்னு சொல்லுவான். ஆமா அவன் என்ன பண்ணுவான், அவனே போட்டுருவான். அதான் சொல்லுவான்ல ஆக்சுவலா FBI கிட்ட போட்டு கொடுக்க பார்த்தான், நானும் ஸ்பை தான் அவன் கூட தான் இருக்கணுமா, டக்குன்னு இவன் என்ன பண்ணுவான் அவனை போட்டுருவான். இது எனக்கு எப்படின்னா டாக் ஈட்ஸ் டாக்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விவேக் அப்படின்னு வரும்ல, இவன் அவனை வச்சிருந்தான் இவனை வச்சிருந்தான் அந்த மாதிரி அவனை போட்டான் அவன் இவனை போட்டான். டே என்னடா டப்பு டப்பு சுட்டு கொண்டீங்க அப்படின்னு அந்த மூமெண்ட் அப்படிதான் இருக்கும். ஒண்ணுமே புரியாது கொஞ்ச நேரத்துக்கு. இவனா படம் பார்த்து நமக்கு தலைமையில கை வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆஹா என்னடா அது எப்படி தலைகீழா மாறிச்சுன்ற மாதிரி இருக்கு. அதான் அடிச்சுப்பாங்க, நாய் சண்டை மாதிரி தான் போயிருக்கு. இவன் அதை கடிக்க அந்த நாய் இந்த கடிக்குன்ற மாதிரி போயிட்டு என்ன ஆகுனா அதான் கடைசியில சொல்லுவான்ல மெடல் ஆஃப் ஆனர் ஏதோ சொல்லுவான், ஒரு ஹையஸ்ட் மெடல் அவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குண்டெல்லாம் முழங்க தலைவன் நடக்க முடியல. இவரெல்லாம் பேர்லாம் வாங்கிடுவார் பயங்கரமா. நான் அதான் யோசிச்சேன் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு கடைசி என்ன தோணுச்சுன்னா, இப்போ மெடல் ஆஃப் ஆனர் அந்த மெடல் கொடுக்குறாங்கல்ல, ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இது ட்ரூத்து வெளியே இருந்து இப்போ நியூஸ் எல்லாம் வரும்ல, இப்படி ஒருத்தன் ஸ்பையா இருந்து அந்த மக்களுக்காக போராடி செத்துருக்கான் உயிர் விட்டுருக்கான் அப்படின்னு வரும். பட் நமக்கு ட்ரூத்தா படம் பார்க்கல, நமக்கு தானே ட்ரூத் தெரியுது இல்ல, டே அவன் போராடி சாவலடா அவனை கொண்டுட்டான் அப்படின்னு இருக்குல்ல, அது அப்படிதான் இருந்துச்சு. அப்போ பல பேரோட கதை பின்னாடி போய் நோண்டி பார்த்தா இப்படிதான் இருக்கும். பெரிய வேற ஒரு ட்ரூத், வேற ஒரு டைமென்ஷன் கிடைக்குது, பெயின் இருக்கும் அதுல. இந்த ரெகக்னேஷன் முன்னாடியோ இல்ல ரெகக்னேஷன் சரி, இப்போ அந்த டிகாப்ரியோ இல்லாம தெரிஞ்சு போயிருந்தா
ஆமாம். இவ எதுவுமே இல்லையே. அப்படிதான் இருந்தது. அவன் ஃபோட்டோ பார்க்கும்போது உண்மையிலே டிகாப்ரியோ செத்துட்டான்னு ஃபோட்டோ காட்டும்போது அவ்வளோ பரிதாபமாக இருந்தது எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அது கேரக்டர் நம்ம இது இதோட பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டமா இதோட படம் எல்லாம் முடிஞ்சு சால்வ் ஆகி கிளைமேக்ஸ்ல எனக்கு என்ன எப்படி தோணுச்சுன்னா, அப்பா ஏகப்பட்ட திட்டு முடிஞ்சிச்சு, இவ்வளோ சாவு காமிச்சிட்டாங்க, முடிஞ்சிச்சு படம், எப்பா கடைசியில் இவன் தான்ப்பா இதுவானா செட்டில் ஆகிட்டான்ப்பான்னு முடியும் போகும். அப்பதான் வீட்டுக்குள்ள நடந்து வருவான். டிக்னம் வருவான். இங்க ரொம்ப நேரம் கழிச்சு டிக்னம் காணாமே போயிடுவான் சடனா. ஆமாம். டிக்னம் உள்ள வந்து சோல் பேச கூட விட மாட்டான் இவனை, மேட் டேமனை அப்படியே சுட்டுருவான். ஹே மேட் டேமன் கீழே விழுந்து செத்துருவான். அப்படின்னுவான். ஹே, போயிடுவான். வா. டேய், என்னடா எல்லாரும் அது செத்துட்டீங்க? சூப்பராக இருக்கும். அந்த கால் வந்து காட்டும்போது கவர் ஆமா போட்டிருப்பான். ஆமா. என்னடா அப்படியே அவ்வளோ அப்படியே மிஸ்டீரியஸாக மேல இருக்கும். போகும். கவர் என்ன காலில் கவர் போட்டுருன்னா வெளியே அந்த தூசம் எதுவும் இருக்கக்கூடாது, அச்சு இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படியே மேலே காமிச்சா கன்று வைப்பான், டப்புன்னு சுட்டுருவான். டிகாப்ரியோ செத்த இம்பேக்ட் தான் இங்கேயும் இருக்கும். இது வந்து பக்கா ஒரு கமர்ஷியலாக பண்ண வேண்டிய ஒரு கதையாக தான் மாறி இருக்கும். அதாவது ஒரு லைனை பாருங்களேன், இங்கே ஒருத்தர் இருக்கான், அங்கே ஒருத்தர் இருக்கான், பயங்கர ஒரு கமர்ஷியல் லைன் தான். பட் இது வேற மாதிரி யூனிக் ஸ்டைலில் வந்து எனக்கு பண்ணது ரொம்ப பயங்கர இம்பாக்டாக இது இருந்தது. ஏன் இந்த எண்டை நோக்கி போச்சு அப்படின்னா, இங்கே தான் தீம் உள்ள வருது. இப்போ தீமேட்டிக்காக ஒரு கனெக்ட் பண்ணுறதால தான் இந்த மாதிரி கதைகள் தீமேட்டிக்காக கனெக்ட் ஆகும்போது இப்படி ட்ரூத்தை நோக்கி தான் போகுது. அப்போ நம்ம தீம் பற்றி அடுத்து அப்போ பேசுவோம். நம்ம அது என்ன ட்ரூத்து என்ன என்ன தீம்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த படத்தில் எனக்கு தீமாக என்ன தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தா, லாயல்ட்டி அண்ட் பிட்ரேயல் இதுதான் மெயினாக தெரிஞ்சுது. ஒரு லாயலாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், எந்த அளவுக்கு லாயலாக இருக்க முடியும் ஒருத்தவங்கிட்ட, ஒரு பொசிஷனுக்கோ இல்லை ஒருத்தவங்கிட்ட வேலை பார்க்கும்போதோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கோ அந்த மாதிரி லாயலாக இருக்கிறது. ஸோ பிட்ரேயல் பண்ணுறதுன்றதும் பயங்கர இம்பேக்டாக இருந்தது. ஸோ ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம், அதுக்கு பிட்ரேயல் பண்ணும்போது இருக்கிற மொமெண்ட்டு, அது ஏன் அந்த கேரக்டர் பிட்ரேயல் பண்ணுது. லாயலாக இருக்கிறது யாருன்னா மேட் டேமன்ற கேரக்டர் வந்து பயங்கர லாயலாக இருப்பான் அந்த கேஸ்டிலோக்கு. ஸோ அவன் வந்து ஒரு கட்டத்தில் வந்து வேறு வழி இல்லாமல் பிட்ரேல் பண்ண சூழ்நிலை வந்து போக வேண்டியது இருக்கும். ஏன்னா அவனை பார்க்க வேண்டியிருக்கு, அவன் தப்பிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப லாயலாக இருப்பான் டிகாப்ரியோ. ஒரு கட்டத்தில் எப்போ என்னால் முடியல, என்னால் நான் வெளியே வந்துடுறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற அந்த 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 ஃபேஸை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ தூரம் போக முடியும். ஸோ தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு தாங்க எது சூஸ் பண்ணுறாங்க, லாயல்ட்டியை சூஸ் பண்ணுறாங்களா இல்லை பிட்ரேயில் சூஸ் பண்ணுறாங்களான்றது. அது சேம் டைம் வந்து அது நடுவில் இருக்கிற அந்த லைன் இந்த பக்கமாக அந்த பக்கமாக அது கொஞ்சம் பிளர்டாக இருந்தது. ஏன்னா எப்படி போனால் நம்ம இது பண்ண முடியும், இப்படியே இருக்கலாமா. இப்போ நினச்சிருந்தானா டிகாப்ரியோ நினச்சிருந்தானா சரி ரைட்டு டிபார்ட்மெண்ட்லாம் வேணாம், நம்ம இவங்க கூட இருந்துடலான்னு சுச்சுவேஷனும் அவனுக்கு வந்து தோணியிருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டேஞ்சராக இருக்கும் அந்த கேஸ்டிலோன்றது. அவனோட வே ஆஃப் ஆக்டிவிட்டி, அந்த வே ஆஃப் க்ரைம் பண்ணுறது. ஸோ அப்படியே அவன் வந்து சரண்டர் ஆகிடலாம், இப்படியே நம்ம இருந்துடலான்ட்டு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவன் என்ன பண்ணலான்ற மாதிரி இருக்க சுச்சுவேஷன் தான் அவன் அங்கே பண்ணியிருப்பான். மேட் டேமன் வந்து ரைட்டு இவ்வளோ நாள்லாம் நம்ம இருக்க முடியாது, இவனை நம்பிட்டு இருந்தோம்னா கடைசி நம்ம காலி ஆகிடுவோன்ட்டு அந்த லாயல்ட்டியை க்ராஸ் பண்ணி பிட்ரேல் பண்ண ஆரம்பிச்சிருவான் இவனுக்கு, யாருக்கு, கேஸ்டிலோக்கு, இந்த கேங்ஸ்டர். அதுக்கு ஸோ இதுதான் எனக்கு மெயின் தீமாக பட்டுதுன்ற மாதிரி இருந்தது. இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு சரி, அப்புறம் வந்து அந்த கேங்ஸ்டர் சரி, இந்த வேர்ல்டில் இருக்கிற லாயல்ட்டி அண்டு பிட்ரேயல், இதுதான் வந்து ஒரு என்ன மொராலிட்டி, என்ன இந்த கேரக்டர் வந்து அவங்களுக்குள்ள இருக்க மொராலிட்டி என்ன, எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு தீமா. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சொல்கிற மாதிரி பிட்ரேயல், இந்த லாயல்ட்டி இது இருக்குது. இதனால் எனக்கு மெயின் தீமாக தோணுது என்னன்னா, ஓவராலாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த கரப்ஷன் இருக்குல்ல, கரப்ஷன்ற ஒரு விஷயம் எனக்கு தீமாக தோணுச்சு. ஏன்னா கரப்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஈஸியாக வரக்கூடிய விஷயம். ஏன்னா நீ ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணுவேன், அது குட் அண்ட் பேட், அப்போ இந்த குட்டு பேட் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பார்த்தா, இப்போ கேங்ஸ்டர் வேர்ல்டுன்றது இருக்குல்ல, அது ஒரு ஆர்கனைஸ்ட் க்ரைம் தான், ஆர்கனைஸ்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறான். இப்போ அங்கே ஒரு கரப்ஷன் எப்படி வரும்னா, ஆப்போசிட்லேருந்து ஒருத்தன் உள்ளே வந்தானா கரப்ஷன் வருது. அதே மாதிரி தான் போலீஸ் ஃபோர்ஸும். இப்போ அதுக்குள்ளே என்ன பண்ணுறான், அவுட் சைடு ஒருத்தன் இன்க்ளூட் ஆகி அந்த டிபார்ட்மெண்ட்டே காலி பண்ணுறான்ல. இது ஒரு ராட்டன்னு சொல்லுவாங்கல்ல. நீ ஆர்கனைஸ்டாக ஒன்று வைக்கல, அந்த கரப்ஷன் என்ன ஆகுதுன்னா அந்த மொத்த ஆர்கனைசேஷனே காலி ஆகுது. இப்போ அதான் காஸ்ட்டில் வந்து அவனால் பொறுத்துக்க முடியாத அளவுக்கு ஏன் சைக்கோ மாதிரி மாறுறான்னா, உள்ளுக்குள்ளே ரேட் இருக்கான், யார் ரேட்னே தெரில, எவனா வேணாலும் இருக்கலாம். திடீர்னு இந்த ஒருத்தர் செத்துருப்பான்ல, அட்ரஸ் மாற்றி சொல்லியிருப்பான், அவன் செத்துருவான், அவன் பார்த்தா போலீஸாக இருக்கான். இப்போ இது யாரா போலீஸ், யாருன்னு தெரியாது அவனுக்கு, யார் நம்புறது யார் நம்பக்கூடாது, இந்த ஒரு ஃபீல்டு இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதான் படத்தோட கடைசி ஷாட்டு கூட வரும்ல, ஃபைனலாக அந்த ஒரு பில்டிங் இருக்கும், அதுக்கு முன்னாடி ரேட் போயிட்டு இருக்கும்போது நீ என்ன தான் கரப்ஷன் அழிச்சாலும் அவன் சுட்டு கொன்றுவான். கொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுனா அந்த ரேட்டு போகும். நீ கரப்ஷன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு எலி போனால் நான் எலி வந்துடும், எலியே சாப்பிடும். ஸோ கரப்ஷன் இருந்துகிட்டே இருக்குன்ற ஒரு தீம் இருக்குது. எனக்கு ஓவரால் அது தீமாக தோணுது. அதே மாதிரி இந்த ஐடென்டிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஐடென்டிட்டி கிரைசிஸ், லோன்லினஸ்ஸு, இது டிகாப்ரியோ கேரக்டர் வந்து பார்க்கும்போது எனக்கு அது தோணுச்சு. அவன் என்ன பண்ணுறான், லைஃப் ஃபுல்லாக ஒரு அடையாளத்தை உருவாக்குறதுக்கு ஆசைப்பட்டுட்டே இருக்கான். சின்ன வயசில் அம்மா அப்பா இல்லை, இப்போ அவங்ககிட்ட நீ யாருன்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது இல்லை, நான் யாருன்னே தெரியல, அவன் அடையாளத்தை சொல்ல முடியல, அவன் அடையாளத்தை சொன்னாலே அவனுக்கு பிரச்சனையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், அடையாளத்தை ரீக்ரியேட் பண்ணுறான் அவன். இதே மாதிரி தான் மேட் டேமனும் ஆப்போசிட்டில் தன்னோட அடையாளத்தை ரீக்ரியேட் பண்ணுறான். ஒரு ஷாட்டு கூட வரும், அவள் வீட்டில் வந்து மேட் டேமனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள்,
அவள் வீட்டில் வந்து சின்ன வயசு ஃபோட்டோலாம் எடுத்து வைப்பா. அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் வேணாம்னு சொல்லுவான். ஏன்னா இவங்ககிட்ட ஃபோட்டோஸே இருக்காது. ஒருவேளை சின்ன வயசுல இருந்தால் காசில் கூட இருக்க ஃபோட்டோஸ் தான் இருந்தாகும். அப்போ என்ன பண்ணுறான், அவன் அடையாளத்தை அவன் மாற்றுறான். மேட் டேம்னு தான் யாருன்னு சொல்ல முடியாது ஓப்பனா வெளியே. அந்த டுவாலிட்டி இருக்குல்ல, உள்ளுக்குள்ளே ஒன்றா இருக்கான், வெளியே வேற ஒருத்தனா இருக்கான். அதே மாதிரி தான் இவனும் டிகாப்ரியும், அவனுக்கும் டுவாலிட்டி இருக்கு. வெளியே ஒருத்தனா இருக்கான், உள்ள வேற இருக்குல்ல. பட் எது இருக்கணும் வானபியா எனக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்டா ஒரு அடையாளம் வேணும். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு இந்த ஆர்கனைஸ்டா ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களுக்காக ஒன்று பண்றேன்ல, இந்த இன்ஸ்டிடியூஷனுக்காக ஒன்று பண்றேன்ல, அப்படிலாம் தூக்கி போட்டு எனக்கு ஒன்று தனிப்பட்ட அடையாளம் வேணும்னு ஆசைப்படுறான். கடைசி வரைக்கும் ஆனால் அது கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த அடையாளம் இவனுக்கு டிகாப்ரி கிடைக்காது. அதான் கடைசியில் சொல்லுவான்ல, ஐ வாண்ட் மை ஐடென்டிட்டி பேக்குன்னு சொல்லுவான். எனக்கு வந்து நீ கொடுக்குற பணமோ அவார்டோ தேவையில்லை, ஐடென்டிட்டி கொடுன்னுவான். கடைசியில் அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அடையாளம் உருவாகுது அவனுக்கு. ஃபோட்டோலாம் வச்சு பெரிய ஆளுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் தீமாக இருக்குது. அப்புறம் லோன்லினஸ் இருக்குது. அப்புறம் அவுட் சைடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா அந்த ஐரிஷ் மாப் தான் காட்டுறாங்க. ஐரிஷ்ன்றதே பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு இமிகிரன்ஸ் தான். உள்ள வந்து ஒரு அவுட் சைடராக இருந்து எப்படி உள்ள வராங்க. நியூயார்க் போயிருந்தா இட்டாலியன் மாப்பை காமிச்சிருக்காங்க. பாஸ்டன்றனால ஐரிஷ் இல்லை, இது ஸ்காசிசி படம்னால இட்டாலியன் மாப் தான் காட்டான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, இது வந்து ஐரிஷ்க்கு போயிடுச்சு. ஆமாம். ஸோ என்னாச்சுன்னா அதெல்லாம் எனக்கு தோணுச்சு. மெயினாக சொன்னது இந்த பிட்ரையல், லாயல்ட்டி, அப்புறம் கரப்ஷன் எனக்கு ரொம்ப ஹார்டாக தோணுச்சு. கரப்ஷன், அப்புறம் அந்த லோன்லினஸ்ஸு, ஐடென்டிட்டி, இதெல்லாம் எப்படி இதில் கலக்குது, மெர்ஜாய் வருதுன்ற மாதிரி இருக்குது ஓவரால் படம் பார்க்கும்போது. ஒரு என்கேஜிங்கான ஃபிலிமில் இந்த மாதிரி ஒரு எல்லா ஆமாம் இவ்வளோ ஒரு நுவான்சன்ஸாக இருக்கிற தீம். சில படங்களில் பார்த்தா அந்த படத்தில் ஒன்றும் இருக்காது, ஆனால் அந்த படத்தில் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி பேசுவாங்கல்ல, அது நம்மளால் அக்செப்டே பண்ணிக்க முடியாது. டே இதெல்லாம் இருக்கா, இதில் பேட்ரியாட்டிசம் இருக்கா, இல்லையே அப்படிலாம் இல்லை, இதில் வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லி சிம்பிள் டைலாக் வந்து அதுதான் சொல்கிறேன். சிம்பிள் காட்டுவாங்க பின்னாடி, இந்த சிம்பிள் பார்த்தியா அந்த சிம்பிள் பார்த்தியான்னு. பட் நான் ஃபீல் பண்ணும்ல படம் பார்க்கும்போது, இதை நான் ஃபீல் பண்ணது தான், அது எனக்கு உள்ளே இருக்குது, அது பார்க்கும்போது தெரியுது. இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இமேஜ், இந்த தீமை வந்து நம்ம இன்டர்பிரேட் பண்ணுற மாதிரி, அதுவும் ஓப்பனாலாம் இருக்காது டைலாக்கெல்லாம். அந்த ரேட்டு வந்து எல்லாருமே செத்துருவாங்க. இப்போது படத்தில் முக்கியமான கேரக்டர் எல்லாம் செத்ததுக்கப்புறமா அந்த ரேட் ஒன்று அப்படியே வந்து அந்த பால்கனியில் அப்படியே போகும். ஒரு மியூசிக்கோட அப்படியே பின்னாடி இவன் ஆசைப்பட்டு பார்த்தான அந்த பில்டிங் இருக்கும், அந்த ரேட் போயிட்டே இருக்கும். அப்போ நம்மளால இன்டர்பிரேட் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியாக. ஓகே, எல்லா இடத்துலயும் ரேட் இருக்கு, எல்லா இடத்துலயும் ரேட் இருக்கு. ரேட்டை அழிக்கவே முடியாது. எப்படி வீட்டில் எலி அழிக்க முடியாதோ அந்த மாதிரி கரப்ஷன் அழிக்கவே முடியாது. எலி அழிக்க முடியாது, தான் ட்ரூத். ஆமாம், எலி வந்து எப்பவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம தீம் பார்த்தோம்னா இந்த படத்தோட தீம் பற்றி நம்ம பேசணும். இந்த படத்தில் தீம் எப்படி இன்டிகிரேட் ஆகி ஓவராலாக ஸ்ட்ரக்சராக வருதுன்றதை. இப்போ நம்ம படத்தோட கேரக்டர்ஸ் பற்றி பேசலாம். அந்த படத்தில் முக்கியமான கேரக்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த கேரக்டர்ஸ் எப்படி ஓவராலாக அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகுது, எதெல்லாம் இம்பாக்டாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப இம்பாக்டாக அந்த கேரக்டர் இந்த வில்லியம் காஸ்டிகன் சொல்கிற டிகாப்ரே கேரக்டர் தான். ஏன் டக்குன்னு எனக்கு வந்து எமோட் பண்ண முடியுது, அந்த கேரக்டர் ரூட் பண்ண முடியுதுன்னா அதோடைய பேக்ரவுண்ட் தான். இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, இதை நான் சேஞ்ச் பண்ண நினைக்கிறேன் இருக்குல்ல, அந்த ஒரு எம்பத்தி என்னால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது அந்த கேரக்டர். ஸோ அது போயிட்டு அது ஸ்ட்ரகிள் பண்ணுறது, அதுக்காக இப்போ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி பண்ணனா நான் அவனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், நீ வந்து அஃபிஷியலாக போலீஸ் ஆகலாம், பட் இவ்வளோ நாள் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதை எடுத்துக்கிறதுக்கு ஒரு தயக்கத்தோட இது போனால் பயங்கர டேஞ்சரான ஜோன் இருக்கே, நான் இப்போ எப்படி இதுக்குள்ளே போகணும் ஒரு ஹெசிடேஷனோடு எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அங்கே தவிக்கிற அந்த மூமெண்ட் வந்து அவன் பயங்கர உண்மையிலே அவன் ஒருத்தன் மாட்டிக்கிட்டான்ற ஃபீல் தந்துச்சு. அதை முன்னாடி சொன்னாமே அந்த 24 மணி நேரமும் ஆங்ஸைட்டிலே இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த கேரக்டர். அப்படி தான் நான் கரெக்டாக சொல்லணும்னா அப்படி தான் அந்த கேரக்டர் சொல்ல முடியும் அப்படின்னு டிகாப்ரி சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பாக்டாக இருந்தது இந்த விஷயத்தில். அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு பிடிச்ச கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் கேஸ்டிலோ தான், ஜாக் நிக்கல்சன் பண்ண கேரக்டர். ஏன் அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா, ஒரு கேரக்டர் வந்து எப்படி எந்த மாதிரி கேரக்டர்னு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் மூலிமா, வே ஆஃப் சவுண்டு, அதாவது வார்த்தையால் சொல்கிறது இல்லை, அவருடைய அவர் வந்தாலே அந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருப்பார். அந்த ஸ்பேஸ் அவர் தான் தெரியும், யாருமே தெரியுமா. ஈவன் டிகாப்ரி இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நம்ம அவர் மேலே தான், அவர் வர சீன் அவர் மேலே தான் ஃபோக்கஸ் போவோம். அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக, அவ்வளோ ஈஸாக, அசால்ட்டாக ஏதோ ஜஸ்ட்டு சிப்ஸ் சாப்பிட்றாம நடிச்சு போயிடுவார் அவர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது அந்த கேரக்டர். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் வந்து ஆல் பசினோ பண்ண வேண்டியதான், ரொம்ப ட்ரை பண்ணாங்களாம் ஆல் பசினோ பண்ணுறதுக்கு. அவர் சான்ஸ் இல்லாதனால ஜாக் நிக்கல்சன் போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அப்போனா அந்த கேரக்டர் எவ்வளோ வெயிட்டேஜான கேரக்டராக இம்பாக்டாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது அந்த ஜாக் நிக்கல்சன் அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது கன்வின்சிங்காக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த காலின் சல்லிவன்ற வர மேட் டேமன் கேரக்டர். மேட் டேமன் கேரக்டர் எனக்கு எப்படின்னா, மற்றவங்க கூட சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த மாதிரி, ஆனால் மேட் டேமன் கேரக்டர் வந்து சேஞ்சே பண்ண முடியாது. அந்த ஃபேஸு, அந்த திருட்டுத்தனம், இதெல்லாம் வந்து பக்காவாக இருந்தது அந்த கேரக்டர். ஒரு செகண்ட் ஹாஃப் மேலாம் மேட் டேமன் அவ்வளோ இம்பாக்டாக இருந்த மாதிரி இருந்தது அந்த கேரக்டர் பண்ணுற ஆக்ஷனு. ஏன்னா கிட்டத்தட்ட டிகாப்ரியோ வந்து ரியாக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருப்பான்.
இந்த சஸ்பென்ஸ் இருக்கும், ஐயோ மாட்டி போன ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆக்ஷன் பண்ணுறது எல்லாமே எப்படியா சமாளிச்சோ திடீர்னு ஒரு பிளான் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட் டேமன் கேரக்டர் பண்ணும். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் பேக்ரவுண்ட் இருக்கும். அவங்க அப்பா வந்து பார்த்தா சர்ச்சில் ஃபாதராக இருப்பார், இதெல்லாம் சொல்லியிருப்போம் நம்ம. ஸோ இது எப்படி சொசைட்டியில் பார்க்குறாங்க அந்த மாதிரி இருக்கும். எப்படி ஈஸியாக வந்து ஒரு இடத்த அந்த ஐராக்கியில் சொசைட்டி ஐராக்கியில் வந்து எப்படி ஒரு பொசிஷனில் போக முடியுது, அது எப்படி ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் தான் மோசமான கேரக்டர், ஆனால் அவனுக்கு வந்து நல்ல பொசிஷன் இருக்கும். இவன் வந்து நல்ல குட் கேரக்டர், ஆனால் இவனுக்கு வந்து பேட் பொசிஷன் இருக்கும், டிகாப்ரியோ. ஸோ இந்த சொசைட்டியாக அந்த கேரக்டரை பிரித்து பார்க்குறதுக்குல அந்த சோஷியல் ஐராக்கி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது என்னன்றது. எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்ச கேரக்டர்னா டிக்னம் தான். ரொம்ப யூனிக்கான கேரக்டர், அது நான் ஏன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் மார்க் வால்பர்க் கேரக்டர். ஆனால் அதுக்கு முன்னாடி இவன் இருக்கான்ல, காஸ்ட்லோ இருக்கான்ல, காஸ்ட்லோட கேரக்டரைசேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு ஈவலான கேரக்டர் அப்படின்றப்போ போர் அடிக்கும், அவனை ஈவலாகவே காட்டிக்கிட்டே இருந்தா. அவன் எப்படின்னா ஒரு ஃபன்னான கேரக்டர், ஒரு செக்ஸ் ப்ரிடேட்டர் மாதிரி இருப்பான். அதே மாதிரி அவன்கிட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பா, அவள் எங்கா இருப்பா, ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பா. அவளை மதர்னு சொல்லுவான் இவங்கிட்ட, மேடம்கிட்ட. மதர் உனக்காக வெயிட் பண்ணுறாடா, குக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறா, என்னடா வரமாட்டா அப்படின்னு. அவன் அதே மாதிரி செக்ஸ் பற்றி பேசுவான், ரொம்ப கேஷுவலாக இருப்பான். ஒரு பெரிய கேங்ஸ்டர்லாம் எப்படின்னா இருக்கலாம், பட் ஆனால் எல்லா விஷயத்தையுமே ரொம்ப கேஷுவலாக இருப்பான். அதாவது நான் தான் பாஸ் அப்படின்ற ஃபீல் அவன் எல்லாத்தையுமே காட்டுவான். என்னை நெருங்கவே முடியாதுன்ற மாதிரி இருப்பான் அவன். ஸோ அதனால் எனக்கு அந்த கேரக்டர் ஓவரால் டிசைன் பண்ண விதம் இருக்குல்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பான் மூவி பார்த்துட்டு என்ன பண்ணுவான், அவன்கிட்ட திரும்பி நிற்பான். அதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா அது கொஞ்சம் அன்யூஷுவல் கேரக்டராக இருப்பான். அதனால என்ன பண்ணுவோம், நம்மளால அன்பிரிடிக்டபுளாக இருக்கான்ல, ப்ரிடிக்ட் பண்ண முடியாதப்போ இவன் கோவப்படுறானா காமெடியாக சொல்கிறானா தெரியலன்ற ஃபீல் இருக்கும். ஸோ அது கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இதை சம்டைம்ஸ் சொதப்புற கேரக்டர் தான் அந்த மாதிரி பண்ணால் சொதப்பிடும், என்னடா காமெடி ஆயிடுச்சுன்ற ஃபீல் கூட வந்துடலாம். ஆனால் அப்படி இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இது ஒன்று. எனக்கே டிக்னம் பிடிக்கும் அப்படின்னா, டிக்னம் தான் நான் பார்த்துல ரொம்ப யூனிக்கான கேரக்டராக இருந்துச்சு. எதனால் சொல்கிறேன்னா, இப்போ போலீஸ் கேரக்டர்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான், கொஞ்சம் கோவப்பட்டு பேசினா ஓரளவுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும், அது சரியாக இருக்காது. ஆனால் இவன் என்ன பண்ணுவானா, இவனோட செடக்ஷன் இருக்குல்ல, டிக்னமுக்கு ஒரு செடக்ஷன் மெத்தட் இருக்குது. எடுத்துன்னு என்ன பண்ணுவானா, உன்னை வாண்டடாக அட்டாக் பண்ணுவான். அதே மாதிரி டிக்னம் கிட்ட நீ நெருங்கவே முடியாது. டிக்னம் கிட்ட பர்சனலாக போய் பேசுகிறதோ நார்மலாக கான்வர்சேஷன் வச்சுக்கவே முடியாது. அவன் வந்தாலே கெட்ட வேலை தான் யூஸ் பண்ணுவான், உன்னை பற்றி கேவலமாக தான் பேசுவான். பேசி அவனுக்கு தேவையான வேலையை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். நீங்கள் அதாவது இந்த இடத்துல நான் தான் பாஸ், எனக்கு இல்லை நீ வேலை பார்க்குற சொல்லு அப்படின்வான். ஆனால் அவனோட வேலையில் அவன் நேர்மையாக இருப்பான், கரெக்டாக இருப்பான். அதனால் எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டிக்னமோட கேரக்டர். இன்னும் டிகாப்ரியோட எடுத்தவொன்னே என்ன பண்ணிட்டான், டிகாப்ரியோட மொத்த செல்ஃப் எஸ்டீமே காலி பண்ணிட்டான். உடச்சி உள்ளே போயிட்டான். உள்ளே போனதுக்கப்புறம் என்ன மோசமான கேரக்டர் அப்படின்னு பார்த்தா கரெக்டாக வேலையை சொல்கிறான். இவ்வளோ நான் பண்ண எதுக்காக தெரியுமா, எனக்கா அந்த இடத்த கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுவான் கடைசியில் வேலை நடக்கும்போது. ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பான். அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது டிக்னம் கொடுக்கவே மாட்டான் பார், அதெல்லாம் தலைமுடியாடா போடா அப்படின்வான். இவன் ஃபோன் பண்ணி கியூனன்ட்ட பேசணும்னு சொல்லுவான், பண்ண மாட்டான். எனக்கு அதனால டிக்னம் கேரக்டர் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த ரொம்ப ப்ரெஷர் ஆகிடுவான்ல அவன், ஐயோ என்ன இதுக்கு மேலே முடியாது, அவன் வந்து அவன் கிழமை பயங்கர கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்கான்ட்டு இவங்க தனியாக மீட் பண்ணி பேச வருவாங்க. அப்போ கூட என்ன பண்ணுவான்னா எக்ஸ்ட்ரீமாக தான் போட்டு செய்வான், பயங்கரமாக போட்டு செய்வான். ஆனால் கடைசியில் வந்து இதான் உனக்கு வேலை அப்படின்ட்டுருவான். நல்லா இருக்கும். இது ரொம்ப அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு ஜஸ்டிஃபைடாக இருக்கும். ஸோ அதனால் டிக்னம் எனக்கு அது ஸ்டீரியோ டிபிக்கல் கேரக்டராக மாற வேண்டியது. பட் அவனோட ஆக்டிவிட்டி, அவன் டைலாக்ஸு, இது மூலிமா கொஞ்சம் இம்பாக்டான கேரக்டராக மாறிடுச்சு. ஸோ இப்படி தான் இருப்பான்ற மாதிரி எனக்கு இந்த 2 கேரக்டர் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு படமாக பார்க்கும்போது. மற்ற எல்லா கேரக்டரும் நல்லா இருக்குது, பட் ரொம்ப யூனிக்காக இருந்தது இந்த 2 கேரக்டர். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபிலிம் மேக்கிங். அந்த செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற கிராஃப்டை பற்றி நம்ம பேசலாம். எனக்கு ஸ்கார்செஸே படங்கள், அதாவது அந்த அவருடைய ஃபிலிமோகிராஃபிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம்னா இந்த படம் சொல்லுவேன் நான். ஒரு டாப் 3 டாப் 4 பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த படத்தை வந்து வச்சுப்பேன். எனக்கு ஸ்கார்செஸே படம்னாலே பிடிக்கும். அவர் ஃபிலிம் மேக்கிங் யூனிக் ஸ்டைல் வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுவேன் படங்கள். அப்படி எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு இன்ஸ்பயர் பண்ணது நான் சொன்ன மாதிரி அவரோட ஸ்டைலிஷான ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு. அவர் ஒரு மாதிரி எடிட்டிங்கில் விளையாடுறது, அப்புறம் வந்து சவுண்டில் விளையாடுறது. ஒரு சாங் போயிட்டே இருக்கும், கட் பண்ணால் ஒரு சாங் போயிட்டே இருக்கும், அடுத்த டிரான்ஸ்லேஷனுக்கு டக்குன்னு கட் ஆகிடும் அந்த பாட்டு, அது ஆஃப் அன் ஹவர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்லாம் வந்து விளையாடிட்டு இருப்பார். இதுதான் மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஃபிலிம் ஸ்கார்செஸேயோடது. இதில் வந்து அந்த இது ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது, ஏகப்பட்ட மூமெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து இந்த ஜக்ஸ்டர் பொசிஷன் மாதிரி எடிட் பண்ணது. அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்சுன்ற கேரக்டர் வந்து சுடுவான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு, அதை வந்து இவன் பார்த்துருவான், டிகாப்ரியோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு ஆண்ட் ஆகிடுவான், ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுவான். அது வந்து எப்படின்னா அந்த அந்த நெத்தியில் பட்டு ரத்தம் வரும், அது ரத்தம் வந்துதா இல்லையான்ற மாதிரி இருக்கும். ஒரு அரை செகண்ட் கூட இருக்காது. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஃப்ரேம்ஸ் 15 ஃப்ரேம்ஸ் தான் இருக்கும் போல இருக்குது.
அந்த மாதிரி ஒரு ரியல் டைம்லாம் வந்து பார்த்துலாம் கட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜம்ப் கட்லாம் இருக்கும். இப்போ வந்து இவன் தெரிஞ்சிச்சு நான் என்னை வந்து கண்டுபிடிச்சிட்டான் மேட் டேமன் இப்படி டிகாப்ரியோ வந்து இது பண்ணுவான், ரியலைஸ் பண்ணும்போது டக்குன்ட்டு எல்லா பொருளும் எடுத்து வைப்பான். அது அப்படியே ஜம்ப் கட்டில் போகும் அப்படியே. ஸோ எனக்கு ஸ்கார்செஸி கிட்ட பிடிச்ச இது என்னன்னா ஃபிலிம் மேக்கிங்கில் அவருடைய ஸ்டைல் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி வந்து ரூலை இது பண்ணிப்பார். எடிட்டிங்கில் வந்து இப்படி தான் பண்ணணும், ஒரு கேரக்டர் இப்படி போய் அங்கே போயிட்டு ரீச் ஆகுது, பேசுறது இப்படி வருதுன்னும் போது இதெல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜம்பில் இது பண்ணுறது, டக்குன்னு கட் பண்ணி வேறு இது போடுறது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆப்ரேஷன் இதான் பண்ண போகிறோன்ட்டு ஓப்பனிங்கில் சொல்லிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தா அப்படியே கேமரா ஃபேஸ் கிட்ட போகும், ஓகே அப்படியே எக்ஸிட் ஆவாங்க, டக்குன்னு எக்ஸிட் ஆகிடுவாங்க. அது வந்து அவ்வளோ இம்பேக்டாக இருந்தது. நிறைய இடத்துல அந்த மியூசிக்கும் யூஸ் பண்ண விதமும் சரி, நல்லா அப்படியே செம்ம ஒரு மூட் செட்டிங், அப்படியே மியூசிக் போயிட்டே இருக்கும். ஒரு மொமெண்ட் டக்குன்னு மியூசிக் கட் ஆகிடும். ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜிங்கு, கேரக்டர் ஸ்டேஜிங்கு அண்டு பிளாக்கிங், இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து எடிட்டிங்கில் பிளான்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு வந்து எடிட்டிங்கில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணது. டக்குன்னு அடுத்த ஒரு மொமெண்ட் போடுறது, கட் பண்ணால் நீ சின்ன வயசில் ஃபேஸ் காட்டுவாங்க, கட் பண்ணால் அவன் போலீஸ் அகாடமியில் இருக்கிறது காட்டுறது, அந்த டிரான்சிஷனு, இதெல்லாம் எனக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சது வந்து அப்படியே அந்த ஜிப்பில் வந்து டக்குன்னு அப்படியே ஒரு ட்ராக் மாதிரி போயிட்டு மூஞ்சிக்கில் நிற்கிறது. ஒரு பிட்வீன் சீனில் வரும், மார்க் வால்பர்க் பேசிக்கிட்டு இருப்பான், டக்குன்னு அப்படியே போயிட்டு மூஞ்சிக்கிட்ட வந்து ஒரு இம்பார்ட்டண்டான மேட்டர் சொல்லுவோம், டக்குன்னு கட் பண்ணுறாங்க. ஒரு வே ஆஃப் ஒரு கிராமர்லேயே இருக்காது அந்த எடிட்டிங் இதில். ஸோ அது எனக்கு இந்த தெல்மா ஸ்கூன் மேக்கர் அவங்களோட எடிட்டிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து இந்த படத்தில். எனக்கு இந்த படத்தில் ஃபில்ம் மேக்கிங்காக எல்லா கிராஃப்ட்டுமே பிடிச்சிருக்கு. பட் ஆனால் ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா எடிட்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எடிட்டிங்கில் க்ரியேட் பண்ண எனர்ஜி, இந்த மாதிரி ஒரு எடிட்டிங் வந்து நான் வேறு எந்த படத்துலையும் பார்க்க முடியல. ஏன்னா இந்த படத்துக்கு யூனிக் ஸ்டைலாக இருந்துச்சு எடிட்டிங்கு. அதே மாதிரி கேமராவில் சொல்ல போனால் நிறைய விப் பேன் இருக்குல்ல, அந்த விப் பேன் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எல்லா படங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகாது, சில படங்களில் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தோட எனர்ஜி கிரியேட் பண்ணுற மாதிரி நிறைய விப் பேன்ஸ் இருந்துச்சு. அந்த விப் பேனை பாதியிலே கட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். அந்த விப் பேன் எப்படி இருக்குன்னா ஒரு இடத்துலேருந்து மூவ் ஆகி இன்னொரு சப்ஜெக்டில் போய் நிற்கணும், ஆனால் சப்ஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி பாதியிலே கட் ஆகும் நிறைய இடங்களில். அந்த மாதிரிலாம் அந்த படத்தில் நிறையா பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப யூனிக்காக இந்த படத்தோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பிளண்டாக இருந்துச்சு. ஸோ அப்படி சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் பிளண்டானது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக அந்த எனர்ஜி இருக்குல்ல, ஓவரால் கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரக்சருக்கு உண்டான எனர்ஜி வந்து எடிட்டிங்கில் கிரியேட் ஆயிருந்துச்சு. எனக்கும் அந்த விப்பன் வந்து பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் போயிட்டு அப்படியே போகும், அப்படி செம்ம ஃபாஸ்ட்டாக பேன் ஆகும், பார்த்தா வேற ஒரு ஷார்ட்டு டக்குன்னு ஸ்டாட்டிக்கில் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான். அதே மாதிரி எனக்கு அந்த இவன் இருப்பான்ல, மேட் டேமனும் டிகாப்ரியோவும் இன்டர்வியூ எடுப்பாங்கல்ல அடுத்து போலீஸ் வேலைக்கு அனுப்புறதுக்கு, அந்த சீனில் ஒரு ஷார்ட் டிவிஷன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து எல்லா விதமான ஷார்ட் டிவிஷன் வந்துடும். அதில் ஒரு ட்ராக் மூவ்மெண்ட் வந்துடும், மிட்டு க்ளோஸு, இன்னொன்னா மூவ்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டேஜிங் பிளாக்கிங் சொல்கிறோம்ல, அந்த சீன் வந்து மாஸ்டர் ஃபுல்லாக இருக்கும், நல்லா இருக்கும் அந்த சீனாவே. அது ஃபுல்லாகவே சார்ஜில் தான் இருக்கும்ல, அப்படியே பேனை அது ஸ்டாட்டிக்காகவும் இருக்குது, சார்ஜும் இருக்குது. அந்த சீனோட மூடு மாற இன்னொன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் என்ன 2 பேர் செப்பரேட்டாக இருப்பாங்க, டிகாப்ரியோ மட்டும் செப்பரேட்டாக நிற்பான், அவங்க 2 பேர் தனியாக இருப்பாங்க, ஷார்ட் தனித்தனி இண்டிவிஜுவலாக இருக்கும். அப்புறம் ஓஎஸ்எஸ்ஸாக மாறும், அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா 2 ஷார்ட்டாக மாறும், அப்புறம் லாங்லேருந்து வைடு மூவ்மெண்ட் இருக்கும். எல்லா ஷார்ட்டுமே வந்துடும், ஏன்னா பெரிய சீன் அது, அதில் எல்லா விதமான எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அதில் இருக்கும் அந்த ஷார்ட். அதில் விப்பேனும் வரும். எனக்கு வந்து மெயினாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருந்தது, சவுண்டில் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃப்ளிப் ஃபோனை யூஸ் பண்ண ஆசை வந்துடுச்சு. அந்த ஃப்ளிப் ஃபோன் சவுண்டு ஆமாம் நல்லா இருக்கும், சப்புன்னு அது வந்து எடிட்டிங்கோட நல்லா மெர்ஜாக இருக்கும். எடிட்டிங்கும் சவுண்டும் ரெண்டுமே கரெக்டாக மெர்ஜாக இருக்கும். அது வந்து க்ளோஸ் வைப்பாங்க, அவ்வளோ ஃப்ளிப் ஃபோன் வந்து இருக்கும், அதில் க்ளோஸ் இருக்கும். அது வந்து அவன் பேக்கெட் உள்ளே இது பண்ணிக்கிட்டு டைப் பண்ணுறது, டக்குன்னு என்ன பண்ணுவான், மேட் டேம் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இது பண்ணுவான். ஒரு சீன் முடிஞ்சாக்க அந்த ஃப்ளிப் ஃபோனை வந்து டிரான்ஸ்லேஷனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த ஃப்ளிப் ஃபோன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டார்டிங் அந்த வந்த டைம் இருக்குல்ல, அது ஆனால் அந்த ஃபீல் வந்துருச்சு, ஆஹா செமையாக இருக்குல்ல, அது ஸ்லைடு ஃப்ளிப் இது ஒரு சவுண்ட் வரும்ல. படம் முடியும் போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய தனி இம்பேக்டே கொடுத்துன்னு சொல்லலாம், ஃப்ளிப் ஃபோன் வந்து இது பண்ணது. இது வரைக்கும் நம்ம படத்தோட ஸ்டோரி டெல்லிங் அண்ட் ஃபில்ம் மேக்கிங் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ இந்த படத்துக்கு சிமிலரான மூவிஸ் இருக்கும்ல, அது ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ரெக்கமெண்டேஷன் ஃபிலிம்ஸ் ஏதாவது சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு படம் இருக்குது. என்ன படம்? கிட்டத்தட்ட இதே ஃப்ளேவரில் இதே கிட்டத்தட்ட இது நெருங்குற அளவுக்கு ஒரு படம் இருக்குது. பட் இந்த படம் தான் மாஸ்டர் பீஸு. இந்த படத்துக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியான இது இருக்கும். என்ன படம்? படம் வந்து வேற லாங்குவேஜ் தான், ஹாலிவுட் கிடையாது, வேற ஒரு லாங்குவேஜ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம். கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் சிமிலராக இருக்கும், தீமும் சரி, மேக்கிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படம் வந்து ஹாங்காங் படம், இன்ஃபர்னல் அஃபேர்ஸ். என்னது? ஓகே, அதுலேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தாங்க. சிமிலர்னா அதுக்கு இப்படியே சொல்றது, சிமிலரா இருக்குன்னு. சிமிலர் ஃபிலிம்ஸ் ரெக்கமெண்டேஷன்னா பின்ன என்ன பண்றது, சிமிலரா இருக்க ஃபிலிம் தான். ஸோ அதனால அந்த படம் பார்க்கலாம். அது வந்து நிறைய ஆக்சுவலாக 3 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே,
அந்த விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எல்ஏ கான்ஃபிடென்ஷியல் படம் பார்க்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட அந்த போலீஸ் ப்ரொசீஜரல், அப்புறம் இந்த கிரைம் வேர்ல்டு, அதுக்குள்ளே நடக்கிற இந்த பிட்ரையல், ஏமாற்றம், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரிலேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி படம் பிடிக்கும், இந்த வேர்ல்டு பிடிக்கும் அப்படின்னா அந்த படம் பார்க்கலாம். அது ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி போகும். இன்னொரு படம் மெயினாக சொல்லணும்னா டோனி பிராஸ்கோ. இது வந்து ஆல்பிசினோவும் ஜானி டெப் நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு போலீஸ் வந்து அண்டர் கவராக போகிறது ஒரு பெரிய கேங்ஸ்டர் கிட்ட. ஸோ அங்கே நடக்கிற ஒரு கதைகள், அந்த விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும், சிமிலராக இருக்கும். அதுவும் க்ரைம் ட்ராமாவாக போகும். உங்களுக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும், இந்த மாதிரி வேர்ல்டு பிடிக்கும், இந்த மாதிரி கேரக்டர்ஸு, இந்த மாதிரி ஒரு மாதிரி மோசமான ஒரு வேர்ல்டு, க்ரைம் ஏரியா, போலீஸு, அப்புறம் கேங்ஸ்டரு இப்படி பிடிக்கும்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து சொப்ரோனோஸ்ன்ட்டு ஒரு சீரீஸு. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டார்க்கான மூமெண்ட், இது கேரக்டர் இப்போ மெயினாக சொல்லணும்னா அந்த கோஸ்டலில் கேரக்டர் பார்க்குறீங்களா, இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா சொப்ரோனோஸ் வந்து சீரீஸ் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ளேவராக. அதுவும் கொஞ்சம் யூனிக்காக ரொம்ப தீமேட்டிக்காக டீல் பண்ணுற ஒரு சீரீஸ் தான். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இதுதான். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் டானி பிளாஸ்கோ தோணுச்சு, அந்த படம் கரெக்டான ரெக்கமெண்டேஷன் தான். ஆனால் எனக்கு கொஞ்சம் அவுட் சைடராக யோசிச்சு பார்த்தேன், கொஞ்சம் வேற மாதிரி. இந்த படத்தோட இவன் கேரக்டர் இருக்குல்ல, டிபார்ட்டட்ல மேட் டேமன் கேரக்டர். ஸோ அந்த ஒரு யூனிக் அந்த கேரக்டர் மட்டும் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல அவன்கிட்ட. அவன் என்ன பண்ணுறான், ஒரு பேடான விஷயத்துலேருந்து உள்ளே வந்திருக்கான், பட் தான் குட்டாக மாறணும்னு ஆசைப்படுறான், அடுத்தடுத்த கட்டத்துக்கு மேலே போயிட்டே இருக்கான்ல. எனக்கு இதை பார்க்கும்போது இந்த யூனிக் ஜேர்னி வந்து பிடிச்சிருந்துச்சு படத்தில். சரி, இவன் வந்து ரிடம்ஷன் கிடையாது, அவனுக்கு பின்னாடி போக முடியாது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு அவனு பண்ணுறான்ல, முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணுவான். அதை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ அடுத்தடுத்து தன்னோட ஹைரார்க்கியில் மேலே போகணும்னு ஆசைப்படுறான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த படம் நைட் கார்டல் தான் ஞாபகம் வந்துச்சு. நைட் கார்டல் ஆல்மோஸ்ட் இந்த கேரக்டருக்கு மட்டும் சிமிலராக இருக்கும், இந்த தீம் கிடையாது. பட் ஆனால் இப்போ கான்டெம்பரரி வேர்ல்டில் இந்த சொசைட்டி எப்படி இருக்குது, ஒருத்தன் அடுத்த கட்டத்துக்கு எப்படி மேலே போகிறான் அப்படின்னு இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தோணுச்சு எனக்கு. இப்போ நம்ம டிபார்ட்டட் படத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம். இந்த படத்தை பற்றி நம்ம எப்பவுமே வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான், ஆன்லைனில் ஏகப்பட்ட டிபேட் இருக்கும், அதில் ஏகப்பட்ட பர்ஸ்பெக்டிவ் மாறி வரும், இது சரியா இது சரியா, இன்னொன்று படத்துக்குள்ள என்னென்ன சிம்பிள்லாம் இருக்குது, என்ன மெட்டஃபர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய அனலைசிஸ் போயிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட் இமேஜ் மெயினாக லாஸ்ட் இமேஜ். ஸோ அதுக்குள்ளலாம் போனால் அது போயிட்டே இருக்கும், அதனால தான் அதெல்லாம் பேசலை. பட் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி ஃபில்ம் மேக்கிங்கு, ஸ்டோரி டெல்லாம் கவர் பண்ணிட்டோம். இது உங்களோட இன்டர்பிரேஷன், என்னோட இன்டர்பிரேஷன், ரெண்டு சேர்ந்து நம்ம பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோடில் வேற ஒரு படத்தோட ஒரு அனாலிசிஸ், ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் அனாலிசிஸோட மீட் பண்ணுவோம். அதுவரை நன்றி, வணக்கம்.